ॐ नमो नारायणाय। ॐ नमो नारायणाय। ॐ नमो नारायणाय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांत स्मरणं जय जय राम राम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला, जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपग्रमे, यं नत्वा घृतकृत्यासुः तं नमामि गजाननम्। वागर्थाविव संवृत्तो वागर्थः प्रतिपक्तये, जगतः पितरो वन्दे पार्वती परमेश्वरौ। नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां, नकेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे, रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे, मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने संस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने, प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। सप्तप्राकारमध्ये सरसिजमकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरभनिराटे भोगपर्यङ्गभागे, निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम्। पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं, कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं, वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। नाम संकीर्तनं यस्य सर्वपापः प्रणाशनं, प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। कालक्षेपो नः कर्तव्यः क्षीणमायुः क्षणे क्षणे, यमस्य करुणा नास्ति कर्तव्यं हरिकीर्तनं सदा सर्वत्र। गोविन्द नाम संकीर्तनं गोविन्द गोविन्द। श्रीहरये नमः, श्रीमहागणपतये नमः, श्रीगुरुभ्यो नमः, श्रीसरस्वत्यै नमः, सीतारामाभ्यां नमः, राधाकृष्णाभ्यां नमः, पार्वती परमेश्वराभ्यां नमः। श्रीहरये नमः, श्रीहनुमते नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः, नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। श्रीहरये नमः। எல்லாம் வல்ல சத்குருநாதனோட கிருபையினாலேயும் ஸ்ரீபதியான பகவானுடைய அனுகிரகத்தினாலேயும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் காதுல விழுற மாதிரி அமைஞ்சிட்டு வருது. அதுல இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய சரித்திரம் நாம வைபவம் அப்படின்ற தலைப்புல கொடுத்திருக்கா. நாம வைபவம்னு சொன்னா
என்னன்னு கேட்டோம்னா பகவன் நாமாவை சொல்றதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது? பகவன் நாமாவை சொன்னோம்னா பகவன் நாமாவை சொல்றவாரோட கதி என்ன ஆறுது? பகவன் நாமாவை எந்த காலத்துல சொல்றது உத்தமம் அப்படிங்கிறத இந்த நாம வைபவம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த நாம வைபவம்னு சொன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல மொத்தம் 12 ஸ்கந்தம் இருக்கு. அதுல 6வது ஸ்கந்தத்துல அஜாமிலோபாக்கியானம் அப்படின்னு ஒரு பக்தனோட சரித்திரம். அந்த பக்தனுக்கு சுவாமி எப்படி கிருபை பண்ணினார் அப்படிங்கிறது தான் இந்த நாம சித்தாந்தமா சொல்லப்படுறது. நாம வைபவம்னு சொன்னாலே பகவன் நாமாவை எந்த சமயத்துல சொல்லி அவ என்ன கதி அடைஞ்சாங்கிறத நமக்கு மேற்கோள் காட்டி நம்மளும் நல்ல மார்க்கத்தை அடையணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சித்தாந்தம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட சித்தாந்தம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றது. பிரகலாத சுவாமி சொல்லும் போது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் சக்கியம் தாஸ்யம் ஆத்ம நிவேதனம்னு நவவித பக்தி சொல்லியிருக்கார் சுவாமி. பகவான் அடையறதுக்கு 9 விதமான சாதனங்கள் உண்டு. அதுல முதல் சாதனம் அப்படின்னு சொன்னா முதல் வழி ஸ்ரவண பக்தின்னு பேர். ஸ்ரவணம்னா கேட்கறது, பகவத்குணத்தை காதால கேட்கறது. ஏன்னா பகவத்குணத்தை கேட்கறதுனாலயே மோட்சம் வரைக்கும் எல்லாம் கிடைச்சிடும்னு ஸ்மிருதிகள்ல புராணத்துலாம் இருக்கு. அப்படி பகவத்குணத்தை கேட்கிற மாத்திரத்தையே கிடைக்கும்னா யார் அந்த உபாயத்தை விடுவா? இப்ப பகவத்குணம் சொல்லணும் இல்ல ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னா 9 வித பக்தியில இந்த ஒரு பக்தி மாத்திரம் தான் சுலபமா இருக்கு. மற்ற 8 பக்திக்கும் நம்ம கொஞ்சம் பிரயத்தனம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸ்ரவண பக்திங்கிறது கேட்கறது, தூங்கியிருந்தா கூட காதுல விழுந்துடும் நம்மள அறியாம, இல்லையா? அடுத்தது கீர்த்தனம்னு சொன்னா பாட தெரிஞ்சா பாடலாம், பாட்ட தெரிஞ்சா பாடலாம், இல்லையா? தெரியாதவன் என்ன பண்றதுன்னா யாராவது பாடிட்டு கேட்க வேண்டியதுதான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம், இல்ல பகவானை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும்னு சொன்னா பகவானை நினைச்சுட்டே இருக்கிறது. ஸ்மரணம்னா நினைக்கிறது. நினைக்கணும்னு சொன்னா நம்ம மனசு நம்மள்ட்ட இருக்கணும், அப்பதான் நினைக்க முடியும். இங்க உட்காந்துட்டு இருப்போம், ஆத்துக்கு போனா என்ன வேலை இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்போம். இங்க பாட்டு கோயிலுக்கு வந்துட்டோமே, 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கோமே, ஆத்துக்கு போய் வேலை பார்க்கணுமே அப்படின்னு இதான் மனசு ஓடிட்டே இருக்கும். நம்ம மனசு நம்மள்ட்ட இருக்காது. இல்ல அடுத்த பக்தி வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம், பகவானுக்கு பாத சேவை பண்றது. பகவானுக்கு யாரும் டைரக்டா பாத சேவை பண்ண முடியாது அப்படின்னா பகவானோட சொரூபமாவே இருக்கக்கூடிய அடியாறுகளுக்கு பாத சேவை பண்றது. பகவானுக்கு யாரும் டைரக்டா பாத பூஜை பண்ண முடியாது, அது ஒன்றும் இவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அவர்கள் அடியாருக்கு பண்ணினோம்னு சொன்னா அதை பகவானுக்கு பண்ணதாக கணக்கு. இல்ல எனக்கு பாத சேவைலாம் பண்ண முடியல அப்படின்னா அர்ச்சனம், நிறைய துளசி புஷ்பங்கள்லாம் எடுத்துட்டு கிருஷ்ணாய நமஹா கமலாநாதாய நமஹான்னு அஷ்டோத்திரமோ இல்லை விஸ்வஸ்மை நமஹான்னு சஹஸ்ரநாமோ பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை பண்ணணும்னா ஒரு பிம்பம் தேவைப்படுறது, ஒரு சுவாமி படம் தேவைப்படுறது, அந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு ஒரு புஷ்பம் தேவைப்படுறது. அந்த புஷ்பத்தை கையினால எடுத்து போடணும், 108 வாட்டியோ 1008 வாட்டியோ எடுத்து கையால போடணும். இவ்வளவு சக்தி நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பிரயத்தனம் பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல அப்படி வேண்டாம், பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கிறது, வந்தனம்னா நமஸ்காரம் பண்றது. நமஸ்காரம் பண்றதும் ஒரு பெரிய பக்தியா சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு நமஸ்காரம் பண்றது, இல்ல அடியாருக்கு நமஸ்காரம் பண்றது, இதெல்லாம் ஒரு பக்தியா சொல்லப்பட்டிருக்கு. இல்ல இதுவும் முடியல அப்படின்னா பகவான நண்பனா நினைக்கிறது. பகவான் எனக்கு நண்பன் அப்படிங்கிற மாத்திரத்துல பகவான பூஜை பண்றது. இல்ல பகவான் இன்னொரு படி மேல போய் பகவான் பெரியவர், நான் அவருக்கு தாசன், தாசிய பக்தின்னு பேர். அவர் பெரியவர், நான் அவருக்கு தாசன் அப்படின்னு சொல்றது. சில பேர் சொல்லுவாங்க அடியன் தாசன் அப்படின்வா, ஸ்ரீ வைஷ்ணவல்ல அடியன் தாசன் அப்படின்வா, நான் அவருக்கு தாசன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேல கடைசியா என்ன இருக்குன்னா பகவானோட ஒன்றதை கலக்கிறது, ஆத்ம நிவேதனம்னு பேரு. தன்னை பகவானுக்கே அர்ப்பணிக்கிறது. இப்போ இந்த 9 பக்தியில எது உத்தமமான பக்தின்னா
பகவத் குணத்தை காதால கேட்கறது தான் உத்தமான பக்தி. ஏன் அப்படின்னா இதுக்கு மாத்திரம் தான் இன்னொரு சாதனை வேண்டாம். மற்ற 8 பக்திக்கும் நம்ம எதாவது பண்ணணும்னா ஒண்ணு எதுக்கு பகவான் இருக்கணும், இல்லை பகவானோட அடியார் இருக்கணும். ஒரு பூஜை பண்ணணும்னா புஷ்பம் தேவை, பாத சேவை பண்ணணும்னா தீர்த்தம் தேவை, நமஸ்காரம் பண்ணணும்னா யாரும் அடியார் இருக்கணும் இல்லையா? பகவானை போய் செகண்ட் நண்பனா பார்க்கணும்னு சொன்னா பகவானோட நண்பனா பழகிற அளவுக்கு நமக்கு யோகியதை இருக்கணும். ஆனா இந்த 9 பக்தியும் 9 பேர் காண்பிச்சு கொடுத்துருக்க. ஒருத்தர் ஒரு விதத்துல பகவானை ஆராதனை பண்ணியிருக்கா. ஆனா பெரியவா எல்லாம் சொல்லும் போது முதல்ல நீ எதை பிரதானமா எடுத்துக்கணும்னா சிரவண பக்தியை பிரதானமா எடுத்துக்க. கேட்கிற மாத்திரத்திலேயே உனக்கு வந்து எல்லாமே சித்திச்சு அப்படிங்கிறா. அப்பேற்பட்ட சிரவண பக்தியை பகவான் நமக்கு தான் கொடுக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் தொடங்குறதையே கலிபுருஷன் கலிகாலம் தொடங்கிறது, கலிபுருஷன் அவதாரம் பண்ணி வந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல பரீட்சித் ராஜா வந்து ஒரு சமயம் காட்டுல வேட்டையாடுறதுக்கு போய் பசிதாகத்தினால சாப்பாடு கிடைக்காதுக்கு, தீர்த்தங்கள்லாம் கிடைக்காதுக்கு, அப்படி காட்டுல யாருமே இல்லை, ஒண்ணுமே கிடைக்கல, அப்படி தேடிட்டு இருந்தார். பார்த்தா ஒரு ஆசிரமம் இருந்தது. ஆசிரமத்துல ஒரு முனிவர் உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தார், கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இவர் போய் அவரை கூப்பிட்டு பார்க்கிறார், அவர் கண்ணை திறக்க மாட்டேங்கிறார். இவரோட பசிதாகத்தோட வேகம் போராடி கலிபுருஷன் வந்து அந்த பரீட்சித் ராஜனோட தலையில உட்கார்ந்துட்டு, கலிபுருஷனோட வேலை அது, என்ன கலிகாலம் பிறந்து கொடுத்து கலிபுருஷனோட வேலை. இவர் கூப்பிட்டு பார்க்கிறார், அந்த ரிஷி அவர் கண்ணையே திறக்கல. இவருக்கு இந்த ராஜா இல்லையா பசிதாகத்தோட கோபத்தினால என்ன பண்ணிட்டார், இவர் நிஜமாவே தபஸ் பண்றாரா இல்ல நம்மளை பார்த்தோன்னே வேணும்னு கண்ணை மூடிட்டு இருக்காருன்னா சில பேர்லாம் அப்படி இருப்பாரோ, பூஜை பண்றேன்னு உட்காந்துருப்பா, யாருமே என்ன அப்படி கண்ண முடியும் பண்ணிட்டு அப்படியே இங்க பார்த்துட்டு இருப்பா. யாராவது 10 பேர் இருந்தா அப்பதான் டபால்னு கண்ணை 10 மாலையை கழுத்துல போட்டு கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ற மாதிரிலாம் காட்டுவார். எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பக்திங்கிறது புறத்தியா இருக்கா செய்யறதே கிடையாது. பக்தியோ பூஜையோ ஜபமோ ஹோமமோ இது இன்னொருத்தருக்காக செய்ய முடியுமா? அவருக்கு பசிக்கிறது நம்ம சாப்பிட முடியுமா? இல்ல எனக்கு பசிக்கிறது அவர் சாப்பிட்டாருன்னா எனக்கு வயிறு மட்டும் சொல்ல முடியுமா? சில விஷயத்த அவாதான் செய்யணும், அவளுக்காக செய்யணும், பொறுத்தருக்காக செய்யக்கூடாது. அதுல பக்தி ரொம்ப பிரதானம். அவர் என்ன பண்றாரு, நம்ம கூப்பிட்டு பார்க்கற கண்ணை திறக்க மாட்டேங்கிறார். இவர் நிஜமாவே தபஸ்தான் பண்றாரா நினைச்சுட்டு அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு கீழே செத்து போன பாம்பை கொண்டு அந்த ரிஷியோட கழுத்துல போட்டு விட்டார். அப்பயே அவர் அசல்ல கண்ணை மூடிட்டே இருக்கார். போட்டார், அப்புறம் பார்த்தார், இவர் கண்ணை திறக்கலாம்னு போயிட்டார். ஒரு பாட்டு கிளம்பி ராஜா. அந்த ரிஷிகுமாரன் செத்து நேரம் கழிச்சு வந்து பார்க்கறான், தன்னோட அப்பா கழுத்துல ஒரு செத்து போன பாம்பு இருக்கு. அவனுக்கு தூக்கி வாரி போட்டு தன்னோட ஞான திருஷ்டினால இந்த அபச்சாரத்தை பண்ணது யாரும் தெரிஞ்சுக்கிறான் இல்லையா? தெரிஞ்சா அவன் ஞான திருஷ்டியில பண்ணது சக்கரவர்த்தி பரீட்சித்துன்னு தெரியுது. உடனே சாபம் கொடுத்து விட்டா அந்த ராஜா, எந்த செத்த பாம்பை கொண்டு எங்க அப்பாவை பாம்பை வச்சு நீ பரீட்சை பண்ணியும் பாம்புக்கெல்லாம் தலைவனான தக்ஷகனால 7வது நாள் உனக்கு மரணம் சித்தம் அப்படின்னு சபிச்சு விட்டான். எங்க அப்பா பரீட்சை பண்ணியோனும் பாம்பு வச்சு, அந்த பாம்புனாலே உனக்கு மரணம் அடையட்டும் அப்படின்னு அவருக்கு சாபம் கொடுத்துட்டான். பட் தனக்கு சாபம் கிடைச்சிட்டு அவருக்கு தெரியாது. சத்த நேரம் கழிச்சு அந்த ரிஷி கண்ணை திறந்து பார்க்கிறார். அவருக்கு ஷமீகர்னு பேர், அவரோட புத்திரனுக்கு ஸ்ருங்கின்னு பேர். அந்த ஷமீக மகரிஷி கண்ணை திறந்து பார்க்கிறார். தன்னோட குழந்தை முன்னாடி பையன் உட்கார்ந்து இருக்கான். பார்த்தா அவன் மூஞ்சி வாடி கிடக்கு. அவன் பண்ண ஜபத்தவங்கள்லாம் தபஸ்லாம் முகத்துல வாடி கிடக்கு, ஒண்ணுமே இல்லை. உடனே கேட்கிறார், என்னடாப்பா என்ன பண்ண, என்ன தப்பு பண்ணு, அவன் மூச்சில வாட்டமா இருக்கே, உன்னோட முகத்துல தபஸ் இல்லையே, தேஜஸ் இல்லையே கேட்கிற. அப்ப இதுல இருந்தே தெரிகிறது, ஜபங்கள்லாம் பண்ணி தபஸ்லாம் பண்ணோம்னா நமக்குன்னு ஒரு தேஜஸ் உண்டாகுங்கிறது. பூஜை புரஸ்காரங்கள்லாம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம மூஞ்சில ஒரு தேஜஸ் உண்டாகும், நம்மளை பார்த்தாலே 10 பேருக்கு சாந்தம் ஏற்படும். இதெல்லாம் அந்த ஜபத்தோட வெளிப்பாடு. இதை பார்த்துட்டு கேட்டா இல்லப்பா நான் அந்த மாதிரி வந்து விஷயத்த சொல்றேன், அவங்க கழுத்தை செத்த பாம்பு கலந்தது பார்த்தேன், ஞான திருஷ்டியில பார்த்தேன், இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவர் சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா அப்பாவும் என்ன பண்ணுவா, ஆஹா நீ பண்ணதான், நீ தான்டா பையன், நீ பண்ணதான் சரி, அப்பாவை இந்த மாதிரி பண்ணணும்னா இது மாதிரி தான் தட்டி கேட்கணும் அப்படின்னு தான் சொல்லுவா. ஆனா அவர் இப்படி சொல்லலையா, என்னடா நீ இப்படி ஒரு ரிஷிகுமாரனா வந்து நீ இப்படி பண்ணல, அவர் ராஜா, ஒரு நாட்டுக்கு சக்கரவர்த்தி, அவர் பண்ணினார்னா நீ ஒரு ரிஷிகுமாரன், ஒரு பிராமணன், நீ போய் இப்படி பண்ணலாமா, தப்பு பண்ணலாமா அப்படின்னு தன்னோட புள்ளியை கேட்கிறார். ஏற்பா அப்படின்னு கேட்டா அந்த சக்கரவர்த்தி பரீட்சித்துக்கு 32 வயசு தான் ஆறுது.
ஆனா அந்த 32 வயசுக்குள்ள தன்னோட குடும்பத்துல பெரியவாலாம் பீஷ்ம பிதாமகர்ல சந்தன வம்சத்துல எல்லாரும் பண்ணின தபசை ஒரு 32 வயசு காலத்துக்குள்ள பண்ணிட்டார். அப்பேற்பட்டவர் சாட்சாத்து மகாபாகவதா அயமே தராதுன்னு அவரை பத்தி சொல்றார். பெரிய பெரிய பரம்பரை பாவா. ஏதோ போராது நேரம் தப்பு பண்ணிட்டார். எல்லாருக்கும் விநாசகால விபரீத புத்தின்னு ஒண்ணு வருமே, அந்த மாதிரி நடந்துருத்து. நீ இது மாதிரி அவருக்கு சாபம் கொடுத்திருக்கே, அவருக்கு தெரியுமான்னா தெரியாதுங்கிறான். ஏன்னா சாபம் கொடுத்தனா அவன் தெரியாம இருந்து என்ன பிரயோஜனம்? உடனே அவர் அடிச்சு இந்த ரிஷி ஓடுறார், ராஜசபையை நோக்கி ஓடுறார். ஏன் அப்படின்னா சக்கரவர்த்தி அவரை நம்பி இந்த நாடே இருக்கு. அவருக்கு 7 நாள்ல ஏன்னா ரிஷி சாபம் விட்டுதான் திரும்ப எடுக்க முடியாது. அவருக்கு மரணம் கிடைக்க போறது சொன்னா அவருக்கு போய் முன்னாடி சொன்னாதானே தனக்கு அடுத்தது தயார் பண்ணி நாட்டு மக்களை காப்பாத்துறேன். அப்படி இருந்திருக்கா லோகத்துல பெரியவாள்லாம் அப்படி இருந்திருக்கா. நேரா அந்த போய் ரிஷி இந்த ராஜாவை நோக்கி போறார். அதுக்குள்ள இந்த ராஜாவுக்கு இந்த கலிபுருஷன் தலையில சித்தத்தை இறங்கி விட்டான். அப்பதான் ஒரு தெரியுது, ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, எப்பேற்பட்ட பரம்பரையில வந்திருக்கோம், நம்ம பிதாமகர் தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா எப்பேற்பட்டவா, அப்பேற்பட்ட பரம்பரையில வந்துட்டு நம்ம போய் அதுவும் பிராமணனுக்கு போய் இப்படி ஒரு அபச்சாரம் பண்ணிட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டு தாப்பப்பட்டு இருக்காரு. இதுக்கு என்ன வழி நிவர்த்தி தெரியல. அதுக்குள்ள ஓடி வர்றாரு. ஓடி வந்து இந்த மாதிரி சுவாமின்னு அவர் வந்தோடனே இந்த ரிஷியை பார்த்து நமஸ்காரம் பண்றாரு. அடியே தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க அப்படின்னு. மன்னிக்கிறதா இருக்கட்டும், முதல்ல விஷயத்த சொல்றேன் கேள்வி சொல்லி என்னோட புள்ள உனக்கு சாபம் கொடுத்துருக்காப்பா அப்படின்னு சொன்னோடனே சாதாரணமா எல்லாரும் என்ன நினைப்பாரு, எனக்கு என்னால மரணம்னா உடனே கை கால் பதற ஆரம்பிச்சிடும். அவர் மனசுருகி ஏற்றுண்டாரு. ஏன்னா நான் பண்ண தப்புக்கு சரியான தண்டனை. அப்படின்னா அவர் தர்மத்து மேல எத்தனை விசுவாசம் இருந்திருக்கணும். நம்ம போய் இப்படி பண்ணலாமா? அந்த தர்மத்து மேல விசுவாசம் இருந்து நான் பண்ண தப்புக்கு இது சரியான தண்டனை தான், நீங்க என் மேல கருணைப்பட்டு இவ்வளவு தூரம் ஓடி வந்து பின்னாடி என்கிட்ட வந்து சொன்னேனே, இதுக்கு மேல உங்களோட கிருபைக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி தன்னோட புத்திரனாப்பட்ட ஜனமேஜனை கூப்பிடுறான். இந்த பரீட்சித்து அபிமன்யுவோட புத்திரன். எப்பேற்பட்டவன் சொன்னான், எல்லாரும் பூமியில பிறந்து எந்த பகவான பார்க்கணும்னு சொல்லி தபஸ் இருந்து யோகிகள்லாம் தலைகீழ மரத்துல தொங்கிட்டு அன்னாகாரங்கள் இல்லாதக்கு மலைய அடிவாரத்துல உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு அப்படிலாம் கூட பண்ணியும் பகவானை பார்க்க முடியாம இருக்கக்கூடிய லோகத்துல இவருக்கு என்னன்னா இந்த பாண்டவாரோட குடும்பத்துல வந்த குழந்தைங்கிறதுனால தன்னோட அம்மா கர்ப்பத்திலே பகவானை பார்த்தார் இல்லையா. பரி ஐக்ஷதா பரீட்சித்துன்னு அப்புறம் தான் பேர். அஸ்வத்தாமாவோட பிரம்மாஸ்திரத்திலிருந்து கருகியே போயிட்டார். குந்தி போய் குந்தியும் திரௌபதியுமே கேட்கறதுனால அந்த உத்தர கர்ப்பத்துல போய் பகவான் அவருக்கு கர்ப்பத்திலேயே அனுகிரகம் பண்ணி தரிசனம். இப்போ கர்ப்பத்திலேயே அம்மா வயிற்றுல இருக்கிறதையே பகவானை பார்த்துட்டார். நன்னா பார்த்தார். அவர் பரி ஐக்ஷிதான்னா நன்கு பார்த்தார்னு ஒரு அர்த்தம். பரீட்சித்துன்னு பேர் அவருக்கு. அப்படி பகவானை தரிசனம் பண்ணி பூமியில அவதாரம் பண்ணி தன்னோட குடும்பத்துல பெரியவாள் என்ன பண்ணியிருக்காரோ அந்த அனுஷ்டானத்தை ஃபுல்லா பண்ணியிருக்காரு. யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி யாருக்கும் துரோகம் எல்லாம் நடக்காதுக்கு எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு மரணம் சித்திச்சிருது. இப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா பகவான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான். ஏன்னா இப்ப அந்த பூமண்டலம் ஃபுல்லா அவர் ஒருத்தர் தான் ராஜா. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு இருந்த சத்ரு எல்லாம் அழிஞ்சாச்சு. மகாபாரத யுத்தத்துல எல்லாரும் முடிஞ்சாச்சு இல்லையா. சத்ருன்னு யாருமே கிடையாது. தான் ஒருத்தர் தான் பூமி ஆண்டுட்டு இருக்காரு. சூதாடி சொத்த பிடிக்கலாம் கேட்ட சகுனியும் போயாச்சு. சகுனிக்கும் மரணம் சித்திச்சிருத்து. நமக்கு மேல இனிமே யாருமே கிடையாது, நம்ம தான் அப்படின்னு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் எப்படி இருக்கணும்னா பகவான் இட்டு கொடுத்திருக்கார், அதை பாதுகாத்துன்னு இருக்கணும் அப்படின்னு இருக்கணுமே தவிர தனக்கு மேல யாருமே கிடையாதுன்ற எண்ணத்தோடு இருக்க கூடாது. இருக்கோம்னா பகவான் ஏதோ விதத்துல ஏதாவது பண்ணிவிடுவார். இப்ப இவருக்கு சத்ருன்னு ஒருத்தர் கிடையாது, எதிரின்னு ஒருத்தர் கிடையாது, பங்காளி சண்டன் ஒருத்தரும் கிடையாது. சொத்த புடுங்கிறதுக்கும் யார் எல்லாத்துக்கும் பூமண்டலத்துக்கு இவர் தான் சக்கரவர்த்தி. அப்பேற்பட்டவருக்கு என்ன இல்லைன்னா எல்லாம் இருந்தும் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு ஆயுசு இல்லை இல்லையா. பகவான் ஏதாவது எடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டுருவார். அது இவருக்கு கிடைச்ச உடனே நம்ம பண்ண தப்புக்கு இது அவசியம் தேவை அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறார். தன்னோட புத்திரனை கூப்பிட்டு ஜனமேஜனை கூப்பிட்டப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் நேர்ந்திருக்கு, அதனால நான் இனிமேல் ராஜசபையில இல்லை,
நாளைக்கு அத்தவத்தை மரணம் அடைய போறான்னு சொன்னா இன்னைக்கு ராத்திரிக்கா பால் பாயசம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க யாராவது இல்லையா? நாளைக்கு அத்தனை உங்களுக்கு அவ்வளவுதான் சார், உங்க தூக்கு தண்டனைன்னு சொன்னா இன்னைக்கு ராத்திரி வயிற்றுக்கு பிடிச்சாலும் சாப்பாடு குடுன்னு சொல்லி எவனா சாப்பிட்டு இருப்பானா? எல்லாத்தையும் உதறி தள்ளினார், கிளம்பிட்டார். நான் காட்டுக்கு போறேன், கங்கை கரைக்கு போறேன், கிளம்பிட்டார். நல்ல பையனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அப்பா நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு ஏதோ ரிஷிகுமாருக்கு சாபம் கொடுத்துட்டா, உங்களுக்கு ஒரு வார காலம் தான் உங்களுக்கு ஆயுசு, இங்கே இருங்கோ, நம்ம அரச சபையிலே இருந்தோ ஒரு வார காலம் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணி போட்டு வாய் குறிச்சியா சாப்பிட்டு ராஜான்னு சொன்னா அவளுக்கு நர்த்தனம் வாத்தியம் கீதம் எல்லாம் உண்டு, போக போக்கியங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு சுகமா போங்க. மனுஷன் தான் பிறந்தா இதான தேவை. இதை போக போக்கியத்தை அனுபவிச்சு சௌரியமா போய் சேருவோம் சொல்லணுமோ ஒண்ணுமே சொல்லலையா, கிளம்புவோன்ட்டான். இவர் கிளம்புன்னு சொல்லி கிளம்புவோன்ட்டான் அவனும். இல்ல எங்க அப்பா காட்டுக்கு போறாருன்னு நாலு வேலைக்காரங்களை கூப்பிட்டு அப்பாவோட ஒரு நாள் போய் இருந்துட்டு வாங்கப்பா, அப்பா காட்டுக்கு போறேங்கிற. அப்பாவுக்கு யாரோ 2 சமையல்காரனை கூட அமிச்சு அப்பாவுக்கு வாய்க்கு ருச்சி பிடிச்ச மாதிரி பண்ணி போடுறத சொல்ல ஒண்ணுமே சொல்லலை, கிளம்புவோன்ட்டு அவரு கிளம்பிட்டார். அவருக்கு மனசு அதுக்கு மேல இருக்கு ஒத்துக்கல. ஏன்னா நம்ம பண்ண தப்புக்கு சரியான தண்டனை. ஆனா இந்த மரணம் சித்திக்கிறதுக்குள்ள நம்ம பண்ண தப்புக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிடணும்னு நேரா கங்கைக்கரைக்கு ஓடி வர. கங்கைக்கு ஓடி வந்து அங்க இருக்க சாதுக்கள் எல்லாம் பாக்குற, பார்த்து தனக்கு நடந்த தனக்கு நடந்த விஷயத்த சொல்லலாம்னா எல்லாரும் கேட்கிறாரத்தோட யாராலையும் உபாயம் சொல்ல முடியல, அவளுக்கு உபாயம் சொல்ல முடியல. இவன் ஒரு விஷயத்தை போய் கேட்கிறார். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இல்ல எனக்கு தெரியாது நீங்க அவரை போய் பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட போனா அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கேட்கிறார். உடனே அவர் சொன்னார், இன்னைக்கு ஒத்ததுட்டியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் டைம் கிடையாது, இன்னைக்கு 7 நாள் தான் என்னோட வாழ்க்கை, 7 நாள் தான் இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் டைம் கூட கிடையாது. எனக்கு ஏதாவது நல்ல மார்க்கத்தை போதிங்கன்னு சொல்லக்கூடிய சமயத்துல தான் சட்டுன்னு சுகாச்சாரியால் ஆவிர் பவிச்சு அவரை கூப்பிட்டு அவருக்கு அடைக்கலம் கொடுத்து பரீட்சத்துக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ற. மோட்ச சாதனம் பாது, இது காதால கேட்டாலே மோட்ச சித்திச்சிடும், காதால கேட்கிற மாத்திரத்திலே. அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தை அவருக்கு சொல்லிட்டு வர. மொத்தம் 12 ஸ்கந்தம் இருக்கு. இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டது எப்படின்னு ஆரம்பிச்சு 14 லோகத்தையும் ஆளரா அப்படிங்கிற எல்லா சரித்திரத்தையும் சொல்லிட்டு வர முதல் ஸ்கந்தத்துல அப்படி சொல்லிட்டே வரக்கூடிய சுகாச்சாரியால் பஞ்சமஸ்கந்தத்தோட கடைசியில தான் இந்த சரித்திரம் ஆரம்பிக்கிறது. சுகாச்சாரியார் பரீட்சத்துக்கு சொல்றார், சுவாமி பூமி இப்படிதான் சிருஷ்டிச்சாப்பா, பூகோளம்னா அப்படி இருக்கும், ககோலங்கள்லாம் அப்படி இருக்கும், ஜோதிர்கோலங்கள்லாம் அப்படி இருக்கும், ஸ்வர்க்கம்னா இப்படி இருக்கும், நரகம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்த இந்த ராஜா கேட்கறான், நரகம்னா என்ன அப்படின்னு கேட்கறான். உடனே இவர் சொல்றார், அப்ப நரகம்னா தப்பு பண்றவாள்லாம் போய் சிரமப்போடக்கூடிய இடம்னு சொல்லியிருக்காப்பா, எனக்கு அதை பத்தி பெருசா தெரியாது. ஏன் அப்படின்னா நம்மள அறியாம ஒரு தடவை நம்ம வாயில பகவன் நாமா வந்துருத்தினாலே அவருக்கு நரகத்துல வேலை கிடையாது. இவரோ வேதவியாசரோட புத்திரன், பிரம்மஞானி, இவருக்கு நரகத்துல வேலையே கிடையாது. ஆனா இங்க பெரியவாள்லாம் நரகம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காப்பா, அந்த நரகத்தை பத்தி அந்தந்த தப்பு பண்ணவாளுக்கு இந்த நரகத்துல இந்த தண்டனை அப்படின்னா சொல்லியிருக்குன்னு இந்த நரகத்தை பத்தி வர்ணிக்கிற. அவர் பிரத்யேகமா ஒரு 3-4 விஷயத்த ரொம்ப பிரத்யேகமா சொல்றேன். என்னன்னா, யாராவது ஆத்துக்கு வரக்கூடிய அதிதிக்கு சாப்பாடு போடாம விட்டோம்னா அது மகா பாப்பம். சில பேர்னா ஆத்துல சாப்பாடு நேற்றுக்கு வந்து இந்த பூஜையில சொன்ன அன்னதானத்தை பத்தி சொன்னேன் இல்லையா, ஆத்துல யாராவது திடீர்னு அதிதின்னு வந்துருவா. அதிதினா என்னன்னா சொல்லாம வரவாளுக்கு பேர் அதிதின்னு பேர். இப்ப நாளைக்கு நான் உங்கள்கிட்ட சாப்பிட வரேன் சொல்லிட்டு இருந்தா அதுக்கு பேர் அதிதி கிடையாது. இன்னும் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே தெரிவிச்சுட்டேங்க, எனக்கு சேர்த்து நீங்க பண்ண போறேன், நீங்க சாப்பாடுலாம் பண்ணி 4 பேருக்கு தான் பண்ணிக்கணும், நாங்க 4 பேர் எதுக்கு உட்காந்துட்டு இது பேர் அதிதின்னு பேர். சொல்லிக்காதி வரா இல்லையா, அப்படி அதிதி சத்கார பண்ணணும். இப்பவுமே நம்ம மாத்த சமைக்கிறத ஒரு 2 பேருக்கு கூட ஒரு குடி அரிசி கூட போட்டு வைக்கேன். திடீர்னு வருவா, வராம போவா, ரெண்டா தூக்கி கொட்டின்னு தான் நித்தியம் கொட்டின்னு தான் இருக்கும். ஆனா யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு போடணுமா, இதுக்கு அதிதி சத்காரன்னு பேர். அப்படி யாராவது ஆத்துக்கு சாப்பிட வரும்போது சாப்பாடு இல்லைன்னு சொல்றது, இல்ல வாழ்க்கை சாப்பாடு இல்லைன்னு சொல்லி காட்டிக்கு தட்டை போட்டுட்டு சாப்பாடை போட்டுட்டு நீ இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கான், மேலே பார்த்துட்டே இருப்பான் சில பேர். அப்படிலாம் பண்றவாளுக்கு என்னடா நரகத்துல தண்டனைன்னு சொன்னா, இரும்பு பட்சி இருக்கு பார்த்தீங்களா, பட்சியை வந்து இரும்புனாலே பண்ணி அதோட அழகும் இரும்புனாலே இருக்குமா, அதனாலே கண்ணை கொத்த வைப்பாளாம். பயமுத்தத்தில் சொல்லல,
பாகவதத்துல எல்லாத்த பத்தியும் இருக்கு. அது நம்ம சும்மா மேலோட்டமா சரித்திரம்னு வெறும் அப்படி போயிட்டே இருக்கோம். அதுல சொல்றா, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாதிக்கு காக்காய்க்கு சாதம் போடாது சாப்பிட்டோம், இன்னொருத்தருக்கு சாப்பாடு போடாது சாப்பிட்டோம்னா அதுக்கு கும்பி பாகம்னு பேர். புழுவை சமைச்சு சாப்பிட்றதுக்கு சமமா. புழுவை யார் சாப்பிடுவா? பட்சிகள் தான் சாப்பிடும் இல்லையா? மனுஷன் சாப்பிட முடியுமா? அதுக்கு சமமா அது இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் புழு இருக்கு, அது வேற விஷயம் வச்சுக்கோ. நான் ரொம்ப உள்ள போனா சமம். அதுக்கு கும்பி பாகம்னு பேரு. இப்படியாக ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு தண்டனை இருக்கு. அதுவும் பிரத்யேகமா சொல்றா, தன்னை பெற்ற முன்னோர்களுக்கு அவ காலத்திற்கு பிறகு அவ இருக்கக்கூடிய காலத்துல அவள் நல்லா அவளை பார்த்துக்கணும். அவ காலத்திற்கு பிறகு இந்த அமாவாசை தர்ப்பணங்கள் ஸ்ராத்த தினங்கள்லாம் ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணலன்னு சொன்னா அவனுக்கெல்லாம் ரொம்ப கோரமான நரகம் இருக்குங்கிற, கோரமான நரகம் இருக்குங்கிற. இது இன்னார்தாங்கிற பெற்றோர்கள்னு சொன்னா எல்லாருக்கும் உண்டு, எல்லா ஜாதியிலையும் உண்டு, எல்லா மதத்திலையும் உண்டு. எல்லா ஜாதிக்காரா மதக்காராலும் அவ ஆத்துல அவ முன்னோர்களுக்கு அவ சம்பிரதாயப்படி வழக்கப்படி பண்ணிட்டு தான் இருக்கா. எல்லா மதத்திலையும் இருக்கு, எல்லா ஜாதியிலையும் இருக்கு. இந்த ஜாதினே கிடையாது. ஏன்னா இது அப்பா அம்மாங்கிறது எல்லாருக்கும் பொது இல்லையா? அப்பா அம்மாவை இருக்கும்போது காப்பாற்றணும். அவள் காலத்துக்கு பிறகு அவளுக்கு செய்ய வேண்டியது ஒழுங்கா செய்யணும். செய்யலன்னு சொன்னா அது பெரிய கோரமான நரகம் இருக்கான். அந்த நரகத்துல போய் தள்ளிடுவாள். இப்ப அதை பத்தி சொல்லிட்டு போனோம்னா நம்ம சரித்திரம் டைம் ஆயிடும். ஆனா மேலோட்டமா சொல்லிட்டு போறேன். அப்படி இந்த மாதிரி நரகங்கள்லாம் இருக்குன்னு சொல்லவே இந்த ராஜாக்கு மனசுல பயம் வருது. என்னன்னா, எனக்கு 7 நாள்ல மரணம் தெரிஞ்சிருத்து, மரணத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கு. ஆனா நானும் இந்த தப்புல ஏதாவது பண்ணியிருப்பேனா? இந்த தப்புல நான் ஏதாவது பண்ணியிருப்பேனா? ஒரு காலம் நான் இந்த தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னா இந்த தப்புல இருந்து நான் கரையேறதுக்கு வழி என்ன, அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றத அவர் சொல்றார். நம்ம பண்ண பாபத்தெல்லாம் போக்கிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. முதல் வழி என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிராமணா நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணணும். ஒரு கால சந்தியாவந்தத்தை விட்டேன்னு சொன்னா அந்த பாபத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கணும். ஒரு வேளை சந்தியாவந்தனம் விட்டா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கணும். இதுதான் பேசிக்கா உள்ள பிராயசித்தம். பட்டினி இருக்கிறது, உபவாசம் சொல்றோம் இல்லையா? உபவாசங்கிறது என்னன்னா, இந்த ஏகாதசி கிருத்திகை சதுர்த்தி பிரதோஷத்துல உபவாசம் இருக்கிறது, அது விஷயம் வேற. அது ஏதோ ஒரு பிரார்த்தனையாவோ இருப்பா. இந்த விஷயம் என்னன்னா, பிராயசித்துல முதல்ல சாப்பிடாம பட்டினி இருக்கிறது, தன்னை வருத்திக்கிறது. ஏன்னா தான் செய்ய வேண்டிய கடமையை செய்யலைன்னா தன்னை வருத்திக்கணும். இதுதான் முதல்ல அது பேசிக் குவாலிபிகேஷன். அப்புறம் என்னன்னா, தபசா பிரம்மச்சரியேன சமேன தமேனச்ச தியாகேன சத்தியசௌச்சாபியாம் யமேன நியமேனச்சன்னு 8 விதமான மார்க்கம் சொல்றார். தபஸுனால தன்னோட பாபத்தை போக்கிக்கலாம். மகான்கள்லாம் கண்ண மூடின்னு உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தபஸுனால பாபத்தை போக்கிக்கலாம். அடுத்தது என்னன்னா, பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது. பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதுனா என்னன்னா, ஏதோ ஒரு இந்திரியத்தை வச்சுன்னு பிரம்மச்சரியம் இல்ல. மனசனால கூட தப்பான விஷயத்தை நினைக்கப்படாது. மனசனால கூட நினைக்கப்படாது. இன்னைக்கு ஒரு விரதம் இருக்கணும்னு சொன்னோம்னா, நீங்க இந்த விரதம் இருக்கிற அன்னைக்கு இந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். மனசனால கூட தப்பான எண்ணத்துக்குள்ள போகக்கூடாது. அப்படி இருக்கு பிரம்மச்சரிய விரதம்னு பேரு. அப்படி விரதம் எடுத்தோம்னா பாபங்கள்லாம் நிவர்த்தி அடைஞ்சோம். தபசா பிரம்மச்சரியேன சமேன தமேனச்ச, மனசை அடக்கிறது, இந்திரியத்தை அடக்கிறது, இதெல்லாம் பாபத்தை போக்குறதுக்கு உண்டான வழி. இல்ல நிறைய திரவியத்தை தியாகம் பண்றது, 4 பேருக்கு தானம் கொடுக்கறது. நம்ம கிட்ட இருக்கிற பைசாவை யாரோ சிரமப்படுறவாளை கூப்பிட்டு 4 பேர் தானம் கொடுக்கறது தியாகேன. இல்ல உண்மையே பேசுறது, சத்திய சௌச்சாபியாம், சத்தியமே பேசுறது. அப்படி பேசிட்டே இருந்தோம்னா கூட நம்மளோட பாபங்கள்லாம் போயிடும். இப்ப நான் சொன்ன 8 விதத்தையும் 8 பேர் காண்பிச்சு கொடுத்துருக்கா. அதுல ஒருத்தர் தான் ஹரிஷ்சந்திர இல்லையா? சத்தியத்துக்காக பத்னியை விட்டார், புத்திரனை விட்டார், தண்ணியை விட்டார் இல்லையா? இப்படி நான் சொன்ன 8 விஷயம் ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிருக்கா. தியாகேன சத்திய சௌச்சாபியாம் யமேன நியமேனச்ச. சரி, இந்த 8 நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னா, இதுக்கு அடுத்த வழி ஒண்ணு இருக்கு. இது 8 நம்ம பண்ணணும். இதெல்லாம் பண்ணினோம்னா பாப்பங்கள்லாம் போயிடும். இது 8 நம்மளால பண்ண முடியல. 8 பண்றதுக்கு மனசு அடக்கணும்னு சொன்னா முதல்ல இந்திரியத்தை அடக்கணும். சத்தியத்தை பேசணும்னு சொன்னா
அது நமக்கு முதல்ல இருந்து பழக்கத்துல இருக்கணும் இல்லையா? இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு தேவைப்படுறது இல்லை. நம்மளால இது முடியலன்னு சொன்னா இது யாராவது ஒருத்தர் அனுஷ்டானம் பண்றா அப்படின்னா அவளோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, அவளோட நம்ம இருந்து நம்மளோட பாபத்தை போக்கிக்கிறது, அது ரெண்டாவது வழி. அது எப்படின்னா வேணுகுல்மம்னு பேரு. இந்த மூங்கில் காடு இருக்கு இல்லையா, மூங்கில் காடுல இருக்கக்கூடிய மரங்கள், மூங்கில் மரம் எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒருத்தர போய் கொளுத்தி விட வேண்டாம், 2 மரம் உரசித்தினால நெருப்பு பிடிச்சிடும். மூங்கில் மரம் மாத்திரம் அந்த காட்டுல ஒரு மரத்தை நெருப்பு பிடிச்சா காட்டை விறுவிறுப்பு பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்மளால பாபமோ பண்ணியிருக்கோம். பாபம் பண்றதே பிராயஷ்சித்தம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா பிராயஷ்சித்தம் பண்றதுக்கு மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது, சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. ஒண்ணு பைசா செலவாகுதுன்னு தாபப்படுறோம். பிராயஷ்சித்தம்னா என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு தப்புக்கு தண்டனைன்னா அந்த தண்டனை மனசு ஃபுல்லா ஏத்துண்டு அனுபவிச்சாதான் நிவர்த்தி. அது தெரியுது, எல்லாம் நிவர்த்தி கிடையாது. ஒரு காரியம் பிராயஷ்சித்தம் பண்ணும் போதே ஐயோ 10 ரூபா செலவாகுது அப்படின்னு நினைச்சு பண்ணோம்னா பலன் பாதி பலன் தான். அது நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஏதாவது ஜாதகம்லாம் பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போய் அந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த சனீஸ்வரன் கோயில் போய் சொல்றா இல்லையா, எல்லாரும் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, போயிட்டு வந்தேன் சார், அங்க போய் இந்த பூஜை பண்ண சொன்னா பண்ணினோம், பட் எங்களுக்கு ஒன்றும் சக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்றா. அது காரணம் என்ன? அது காரணம் நம்மளே தான். இன்னைக்கு போய் இந்த சாமியை பூஜை பண்ணு, அங்க போய் ஒரு வழக்கு போடு, இல்லை அங்க திருநள்ளாறு போய் இல்லை அந்த கோயில் போய் இந்த பரிகாரம் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அந்த பரிகாரம் முடிகிற வரைக்கும் முதல்ல சாப்பிடாம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கோவிலுக்கு போனா லேட் ஆயிடும், பரிகாரம் முடிய லேட் ஆயிடும், போற வழியில ஹோட்டல் எங்கேயா சாப்பிட்டு போகணும்னு வச்சுக்கோ, பரிகாரம் பாதி பலன் தான் கொடுக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்கும் உள்ள மார்க்கம். ஒரு பரிகாரம்னு சொன்னா முதல்ல நம்ம வருத்திக்கணும். அதுதான் டெடிகேஷனுங்கிறா. நீ எத்தனை டெடிகேஷனா இருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும் இல்லையா? படிக்கிறவன் நன்னா உட்காந்து ராத்திரி பகலமா படிச்சாதான் எக்ஸாம்ல மார்க் வாங்க முடியும், ரேங்க்ல வர முடியும். படிக்க ஸ்கூல்ல போய் படிச்சிருந்தா அதனால எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருந்தா வருமா? வராது. ஆத்திர உட்காந்து படிக்கணுமே. நீ எத்தனை அதுக்கு பிரயத்தனப்படுறன்னு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளோட டெடிகேஷன் தேவைப்படுறது. பிராயஷ்சித்தமும் அப்படிதான். பலன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த பிராயஷ்சித்தம் பண்றதுக்கு முதல்ல ஃபிட்டா இருக்கணும். இந்த சமுத்திரத்தை போய் இவ்வளவு ஸ்நானம் பண்ணுங்கோ, அந்த நதியில போய் இவ்வளவு குளிங்கோ, இந்த கோயில போய் தானம் பண்ணுங்கோ, அவ்வளவு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னா மனசுல 100க்கு 100% அந்த பண்றேன்னு ஏற்றுன்னு தான் பண்ணணும். அவர் சொன்னாலே நம்ம பண்ணணுமே, அப்படி பண்ணினோம்னா பாதிக்கு பாதி பலன் தான் கிடைக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கும். அப்போ இந்த வேணுகுல்மம் மரம் என்ன ஆகுது, உரசின்றதுனாலே நெருப்பு பிடிச்சிடும், நெருப்பு பிடிச்சி காடு ஃபுல்லா எரிஞ்சிடும். இந்த மாதிரிதான் நம்மளோட கதைகள். பாபம் பண்ணிட்டு பண்றதுக்கு வழி தெரியாம பிராயசித்த பண்ண வழி தெரியல அப்படின்னா, யாரோ 4 பெரியவா சாதுக்கள் இருக்கான்னு சொன்னா அவளோட சங்கத்துல சேர்ந்துட்டு அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம பாபத்திலிருந்து விலகலாம். ஏன்னா பிராயசித்தம் எல்லாமே பாபத்தை போக்குமே தவிர பாபம் பண்ணணுங்கிற வாசனையை போக்காது இல்லையா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பண்ண பாவத்துக்குலாம் பிராயசித்த போய் கங்கையில போய் குளிக்கிறேன்மா, குளிச்சுட்டு ஃபிளைட்டை பிடிக்கும் போது இது வரைக்கும் பண்ண பாவத்துக்குலாம் பிராயசித்தம் எடுத்துப்பா, இனிமே புதுசா 4ல இருந்து ஃப்ரெஷ்ஷா பாவம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போட ஆரம்பிச்சிடும். டே 1ல திரும்ப கணக்கு வர ஆரம்பிச்சிடும். பிராயசித்த பாபத்தை போக்குமே தவிர பாபம் ஒண்ணுங்கிற வாசனையை போக்காது. ஏன்னா இந்த வாசனைங்கிறது நமக்கு ஜென்ம ஜென்மாவா ஊறி இருக்கு நம்ம மனசுல இல்லையா? அப்போ இந்த வாசனையை போக்கணும்னு சொன்னா நல்ல சாதுக்களோட இருக்கணும். சாது சங்கத்துல இருந்தோம், நல்ல பெரியவாரோடு இருந்து ஆத்திர பழக்கத்தோடு இருந்தோம்னு சொன்னா இந்த பாபம் பண்ணுங்கிற எண்ணத்திலே விலகி இருக்கலாம். ஆனா அதுலயும் ஒரு சிரமம் இருக்கு. என்னன்னா இந்த வேலுகுரு சொன்னே, இந்த மரம் மூங்கிக்காரு அது உரசி நெருப்பு பிடிச்சுடுறோம், தபதபன்னு பிடிச்சி எரிஞ்சுட்டு இருக்கும். அதை பிடிச்சி எரிஞ்சு அணையிற சமயத்துல சின்ன மழை பெஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சு. உடனே என்ன ஆகும்னா அந்த மூங்கி காட்டுல மழை, அந்த நெருப்பு அணையிற சமயத்துல மழை விழுந்ததுன்னா திரும்ப ஒரு 6 மாசத்துக்கு கப்பங்க பெருசா கிளம்பிடும் மரம். யாரு போய் நெருப்பு வைக்கல, ஆனா தானே பிடிச்சுன்னு எரியறது. மரம் எரிஞ்சு அணையக்கூடிய சமயத்துல ஒரு சின்ன மழை பெஞ்சிருக்குன்னா அந்த வேர்லாம் திரும்ப கப்புங்களையுமா கிளம்பிடும். அந்த மாதிரிதான் நம்ம மனசும். சாது சங்கத்துல இருக்கிற வரைக்கும் அவளால பெரியவா பின்னாடி போயிட்டே இருக்கும், ஒண்ணும் இல்லை. சரி ரொம்ப நாளா கோவில் கோலம் சுத்திட்டு இருக்கும், ஒரு 4 நாள் இப்படி திரும்பணும்னா நீ 6 மாசம் போனது பெருசா தெரியாது, 4 நாள் இப்படி திரும்ப பார்த்தீங்களா அதோட பேக்கப் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப சிரமம். அது அப்படியே நம்மள அப்படியே உடனே மாத்திடும். ஏன்னா சாது சங்கத்துக்கும் துஷ்ட சங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். சாது சங்கத்துல அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம மனசு ஈடுபடாது.
துஷ்ட சங்கத்துல நீங்க ஈடுபடவே வேண்டாம், அது உங்களை இழுத்துடும் இல்லையா. நம்ம மனசு என்ன, மனசு அத்தனை பலம் உள்ளது. இது ரெண்டாவது வழி. முதல் வழி நம்மளா போக்கிக்கிறது, நம்மளால முடியல. ரெண்டாவது வழி யாரா பெரியவாரோல இருந்து நம்மள காப்பாத்திக்கிறது, அதுவும் அவ கூட இருக்கிற வரைக்கும் தான். அப்பயும் முடியலன்னா மூணாவது என்னன்னா பகவானா பார்த்து கிருப பண்ணாதான் உண்டு. பகவானா பார்த்து கிருப பண்றது அது எப்படின்னா, இந்த மார்கழி மாசத்துல பார்த்தே வச்சுக்கோங்க, இப்படி பனிமழையா பனிபனியா பொழிஞ்சு காத்தால ஆத்து வாசல கவு திறக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு மேல, சவுத்துல, மரத்துல, கார் மேல, வண்டி மேலாம் பனி கட்டி கட்டியா அப்படியே கிடக்கும் இல்லையா. இந்த மாதிரிதான் நம்மளோட பாப்ப பலனும் அப்படியே நம்ம கிட்ட சேர்ந்துட்டே இருக்கு. இந்த பாப்ப பலன் நம்ம கிட்ட இருந்து எப்ப போகும் அப்படின்னு சொன்னா, பகவானோட காருண்யம் உதயமாற வரைக்கும். அந்த பனிக்கு எத்தனை நேரம் ஆயுசுன்னு சொன்னா, சூரிய உதயம் ஆற வரைக்கும் தான் அந்த பனி பனி கட்டியா இருக்கும். சூரியன் உதிச்சிருது அப்படின்னா சூரியனோட அந்த இதுல சூரிய கதிரில அந்த பனியெல்லாம் உருகி போயிடும். அந்த மாதிரி பகவானோட கிருப்பை நம்ம மேல உதயரா ஆரபதியம் தான் நமக்கு சிரமம். ஒன்ஸ் உதயம் ஆயிடுச்சுன்னா சிரமமே கிடையாது, அப்படி போயிட்டே இருக்கும். இப்படியாக இந்த பாவத்தெல்லாம் போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ற, இந்த ராஜாக்கு சுகாச்சாரியார் சொல்ற. அப்படி யாராவது பாபத்தை போக்கிடுவா உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப சொல்ற, முன்னாடி ஒரு காலத்துல ஒருத்தர் இருந்தாப்பா, அஜாமிலோ நாம மஹீசுரஸ்புரா சரண் விபோ தர்ம பதாம் கிருஹாஸ்ரமி குரோர்கிரான் கானனமேத்ய திருஷ்டவான் சுதுஷ்டசீலாம் குலட்டாம் மதாகுலம் ஸ்வசः பிரசந்தோபி ததா ஹிருதாஸ்ரஜः தர்மகாரி தசமீ பவன் புனः ததோ பவான் ஐதசதேரதிம் அஜாமிலோ நாம மஹீசுரஸ்புரா. அஜாமிலன்னு ஒருத்தர் இருந்தாப்பா, மஹீசுரன். மஹீசுரன் சொன்னா பிராமணன் அர்த்தம். மஹீனா பூமி, சுரர்கள்னா தேவதை. பூமியில வாழக்கூடிய தேவதையா பிராமணர்கள். அப்பேற்பட்ட பிராமணன் அஜாமிலன் ஒருத்தர் இருந்தா. குப்ஜே ரிஜக்கஸ்சித் தாசீபதிரஜாமிலஹ நாம்னா நஷ்ட சதாச்சாரஹ தாஸ்யாஹ சம்சர்கதூஷிதஹ பந்த்யஸ்ச கைதவஸ்சௌர்யைஹ கர்ஹிதாம் விருத்திமாஸ்திதஹ பிப்ரத் குடும்பமசுசிஹ யாதயாமாஸ தேஹினஹ. கன்யாகுப்ஜம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் இன்னைக்கு சொன்னா நம்ம இந்தியாவில் பஞ்சாப், அதுக்கு பிராச்சீனத்துல கன்யாகுப்ஜம்னு பேரு. இந்த அஜாமிலங்கிற பஞ்சாபி பிராமணன். பிராமணன் சொன்னா அந்த பிராமணனுக்கு உண்டான எல்லா அடையாளத்தோட வருந்தான். பிராமணன் திரும்ப திரும்ப ஏன் சொல்றாரு அப்படின்னா, நல்ல வழியில இருக்க வேண்டிய பிராமணன் ஒரு தப்பான வழியை கடைபிடிச்சுட்டான். அதனாலதான் திரும்ப திரும்ப பிராமணன் பிராமணன் அங்கேயும் 3 நாள் தான் சொல்றான். பிராமணன் சொன்னா ஒழுக்கமா இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் பிராமணால் திட்டுறான்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஒழுக்கமா இருந்தா 10 பேர் திட்டுதான் செய்வா. ஆத்துல குழந்தை தப்புன்னா அப்பா அம்மா திட்டு வரணும். அப்போ நம்மள நம்பி 4 பேர் இவன் சொன்னா சரியா இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்றா அப்படின்னா, சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவா சரியா இருக்கணும். ஒரு பொறுப்புல இருந்து நம்ம சொல்றது 4 பேர் கேட்பா அப்படின்னு சொன்னா, அந்த பொறுப்புல இருக்கிற சரியா இருந்தாதான் அந்த பொறுப்புக்கும் மரியாதை, பொறுப்புல இருக்கிறவருக்கு மரியாதை இல்லையா. பஸ்ல போறோம், 40 பேர் உட்கார்ந்து பஸ்ல போறோம், டிரைவர் ஒரு கையில போன் பேசிட்டு ஒரு கையில வண்டி ஓடினாங்க, இருக்காங்க சும்மா இருப்போமா? உடனே அவர் போய் சத்தம் போடுறது இல்லையா. அந்த 40 பேரை பத்திரமா காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. அப்ப 40 பேர் கேட்கதான் செய்வா. பப்ளிக் ஏன் அவர் போய் சத்தம் போடுறது கேட்க முடியாது. ஏன்னா 40 பேர் உயிர் உங்ககிட்ட தான் இருக்கு. அப்போ அந்த 40 பேர் காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கிற பொறுப்பா இருக்கிறது. அந்த மாதிரி 4 பேருக்கு நல்ல விஷயத்த சொல்லக்கூடிய பிராமண சமூகம் ஒழுக்கமா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். அப்படி ஒருத்தர் தப்பு பண்ணினான்னா அவனை பத்தி சரித்திரம் வரதான் செய்ய கதகத்துல வரும். அதுவும் பிரத்யேகமா பிராமண தப்புன்னா பெருசு பெருசா பேப்பர்ல வரும் இல்லையா. இது இன்னும் இல்ல, அன்னில புராண காலத்துல இருந்து இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், யாரும் நினைச்சுக்காதீங்க, புராண காலத்துல இருந்தே இருக்கு. அதை இங்க சுகாச்சாரியார் சொல்றார். அஜாமிலன் ஒரு பிராமணன் இருந்தா, அவனுக்கு சின்ன வயசுலயே 8 வயசுலயே பூணல் எல்லாம் 7 வயசுல பூணல் போட்டு வேதாத்தியானம் பண்ணி காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல குடும்ப ஆத்துக்காரியோட குடும்பம் நடத்தி சௌக்கியமா தான் இருந்தான்.
இருந்த வரைக்கும் க்ஷேமம். அப்படி இருந்தவன் என்ன பண்ணீங்கன்னா ஒரு சமயம் தன்னோட நித்தியான்மீகத்துக்கு செய்ய வேண்டிய பூஜைக்கு செய்ய வேண்டிய பொருட்கள்லாம் பொறிச்சுன்னு வரதுக்காக காட்டுக்கு போனான். காட்டுக்கு போய் இந்த தர்ப சமிதி இலையெல்லாம் பொறிச்சுட்டு வருவா பூஜைக்கு. அவ ஆத்துல ஸ்ராத்தம்னு சொன்னா அவ தான் போய் பொறிச்சுன்னு வரணும். இன்னைக்கு எல்லாம் வாத்தியார் சுவாமியை கையில கொண்டு வந்து விடுறாரு. சாஸ்திரப்படி யார் ஆத்துல ஸ்ராத்தமோ அந்த கர்த்தா தான் போய் அன்னைக்கு கர்த்தால போய் பொறிச்சுன்னு வரணும். இன்னைக்கு அதெல்லாம் வசதி இல்லைங்கனால எல்லாம் கடையில கட்டி வாங்கி வந்து விடுறாரு. அப்படி இருக்கு. ஆனா அந்த காலத்துல போய் பொறிச்சுன்னு வருவாளாம். அப்படி அடிக்கடி போய் பொறிச்சுன்னு ஒரு சமயம் அந்த மாதிரி பொறிச்சுன்னு வர்றதுக்காக போறான் காட்டுக்கு. போனா அந்த இடத்துல காட்டுல ஒரு பாழடைஞ்ச வீடு. அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள ஒரு ஸ்திரீ வேற ஒரு புருஷனோட இருக்கிறத கண்ணால பார்த்துடுறான். துஷ்ட சங்கம் ஒரு க்ஷணத்துல மனுஷனை மாத்திடும். அதை பார்த்துட்டு இவன் மனசுல ஒரு சபலம் ஏற்படுறது. இவெல்லாம் எப்படி இருக்கா பாத்தியா? நம்மளும் பிராமணன் சொல்லிட்டு இருக்கோம், எப்ப பார்த்தாலும் பூஜை பண்ணிட்டு சந்தியாகம் பண்ணிட்டு ஹோமம் பண்ணிட்டு இப்படியே போயிட்டு இருக்கு. இவெல்லாம் அப்படி சௌக்கியமா இருக்கா பாத்தியா? அவ மனசுல நினைச்சா மாதிரி இருக்காளே, இஷ்டப்படி இருக்காளே அப்படின்னு அவன் மனசுல நினைச்சுக்கிறான். அவ மேல அந்த வந்த மோகத்தினால என்ன ஆச்சு, நேரா போனா அந்த அங்க இருந்த புருஷன் அடிச்சு விரட்டிவிட்டான். அந்த பொம்மநாட்டி ஆயிடுச்சு ஆத்து வந்துட்டான். அவளோ தாசி, அவள் ஆயிடுச்சுன்னு ஆத்துக்கு வந்துவிட்டான். அந்த காலத்துல எல்லாம் அக்ரஹாரம் இல்லையா, ஆத்துக்கு ஆயிடுச்சு அக்ரஹாரத்துக்கு ஆயிடுச்சு. அப்பா அம்மா வந்து சொல்றா, டேய் அஜாமைலா நீ பண்றது தப்புடா, உனக்கு கல்யாணம் ஆயிடுது, உனக்கு ஒரு மனைவி இருக்கா, இன்னொரு பொம்மநாட்டி ஆத்துக்கு ஆயிடுச்சு வந்திருக்கியே, இது தப்பு இல்லையா அப்படின்னு அப்பா அம்மா சொல்றா. அவளோட அழகு மேல இருந்த மோகத்தினால இவனுக்கு அப்பா அம்மா சொல்றது காது கேட்கல. எப்பயுமே நமக்கு ஒரு மோகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, யார் என்ன சொன்னாலும் காது கேட்கல. அது தப்பான விஷயம்னாலே நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம சொல்ல போது பெருசா அதுல இருக்கிற உத்தமத்தை தான் சொல்லிட்டு இருப்போம். அதுல இருக்க தப்பு நமக்கு தெரியாது. அவனோட ஆத்துக்காரி பொண்டாட்டி வந்து கதறா, நீங்க இப்பெல்லாம் பண்ணப்படாது, தப்பு தப்புங்கிறான். அவனுக்கு காதலே உள்ள கிராமம் அந்த அக்ரஹாரத்தில் இருக்கிறவால என்ன பண்ணிட்டா, அந்த காலத்துல ஜாதி பிரம்சம்னு பண்ணுவா. உன்னை வந்து இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம், நீ பிராமணன் சொல்லணும், இன்னும் எங்க காலத்துக்கு ஸ்ராத்தத்துக்கு மற்றதுலாம் வரப்படாது. ஏன்னா அந்த காலத்துல பிராமணனுக்கு அத்தியனம் அத்தியாபனம், வேதம் படிக்கிறது, சொல்லி கொடுக்கறது, யாருக்காவது இந்த மாதிரி பூஜை புரஸ்காரம் கல்யாண காட்சினா பண்ணி வைக்கிறது, இதுதான் பிராமணத்துக்கு விருத்தியாவே இருந்து குடும்பத்துக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு வேற தொழில் கிடையாது. இன்னைக்கு மாதிரி எல்லாம் ஆபீஸ் அங்க இருக்க இருக்கா இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. பிராமணனா வேதம் படிக்கணும், 4 பேருக்கு நல்லது கெட்டது நடத்தி கொடுக்கும், இதை வச்சுதான் அவன் குடும்பம் நடத்தணும். அப்படி இருந்த காலம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இனிமே நீ காத்துக்கு உன்னை பிராமண இதுக்கு கூப்பிட மாட்டோம்னு சொன்னா அந்த பிராமண குடும்பம் என்ன பண்ணும்? சிரமப்படும். உன்னை வந்து ஜாதி பிரஷ்டம் பண்றோம், இந்த பொம்நாட்டி நீ அக்ரஹாரத்துக்கு ஆயிஷன் வந்துட்டு உள்ள கூட்டு வந்துட்டு உன்னை வந்து நாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம்னா இவன் காதலியே வாங்கிக்கல. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா ஒதுக்கி வச்சிருப்போம், எனக்கு என்னங்கிறான். இந்த சம்பாதிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழியா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் சொல்லி காதல வாங்கிக்கல. அப்பா அம்மா சொல்றா, அப்பா அம்மா சொல்லி காதல வாங்கிக்கல. ஆத்துக்காரி சொல்லி காதல வாங்கிக்கல. என்ன பண்ணிவிட்டான், அவன் மேல இருந்த மோகத்தினால அப்பா அம்மாவை அடிச்சு விரட்டி விட்டான். எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கை பிடிச்சு அக்னி பிரதட்சணமா பாணி கிரகம் பண்ணி அக்னி பிரதட்சணமா ஆத்துக்கு அழைச்சு வந்தானோ அந்த ஆத்துக்காரி அடிச்சு வெளில துரத்திட்டான் இவன் மேல இருந்த மோகத்தினால. சரி, எல்லாரும் அடிச்சு துரத்திட்டான். வீட்டுக்கு ஒருத்தர கூட்டு வந்திருக்காளே, அவ சும்மா இருப்பாளா? அவளோ தாசி, ஏதாவது கொடுத்தாதான் இருப்பா. இவங்கிட்ட இருக்க ஆத்தர் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் திரவியத்தையும் பணத்தையும் கொடுத்துட்டு இருக்கான், பொருளை கொடுத்துட்டு இருக்கான். இப்படி நாள் போயிட்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல இவனுக்கும் விருத்தி கிடையாது, இன்னொருத்தருக்கு தொழில் கிடையாது, தொழில் போயிடுத்து. வீட்டில் இருக்கிற பேக்கப் வச்சு எவ்வளவு நாளைக்கு வாழ முடியும்? ஒரு லெவல் மேல கையில இருந்து செலவா எடுத்து அவ்வளோ ஏதாவது கொடுத்தாதான் இருப்பேங்கிறா. அப்போ என்ன ஆயிடுத்து, அவளை ஆத்துல தங்க வைக்கணுன்றதுக்காக பந்தியஸ்ட கைத்தவகா சௌரியகின்னு கொலை பண்றான், கொள்ளடிக்கிறான், திருடுறான், பொய் சொல்றான். ஒரு பிராமணன் எல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்றான். இப்படியாக பண்ணி பண்ணி கொள்ளடிச்சு திருடி அந்த பணத்தெல்லாம் வீட்டுல போய் அவள்கிட்ட கொடுத்து அவரோட சந்தோஷமா இருந்துட்டு இதுக்கு அடையாளமா 10 குழந்தைய பெற்றுட்டான். அந்த தாசியினால தாசி முகமா அவனுக்கு 10 குழந்தை பிறந்ததுதான். அந்த 10வது குழந்தைக்கு நாராயணன் பேரு வச்சான். இப்படியாக காலம் எப்படி போச்சுன்னா, அஷ்டாசீத்து ஆயுஷசமான்னு 88 வருஷ காலம் தன்னோட ஆயுசை ஒழிச்சுட்டான். 88 வருஷம் தன்னோட ஆயுசு போயிடுது. ஆயுசு போயும் அவன் மேல இருந்த மோகம் குறையல, குழந்தைகள் இருக்கக்கூடிய பாசம் குறையல. இப்படியா காலம் போயிட்டே இருக்கு. 88 வயசு ஆயிடுத்து. யமக்கிங்கர்கள் தூதர்கள்லாம் ஆத்து வாசல்ல வந்து விட்டான். யம பாசகையத்தை கொண்டு
பாசகையில கொண்டு யமதூதர்கள்லாம் வந்துட்டாங்க. வந்து பார்த்தா கூடத்துல படுத்துட்டு இருக்கான், பேந்த முழிச்சுட்டு இருக்கான். அவ யமதூதர்கள்லாம் வந்தான்னா மெனக்கிடவே மாட்டான். வருவா அவ காயனை போட்டு அவ காயத்தை பார்த்து ஆய்ச்சிட்டு போயிட்டே இருப்பான். இன்னார் வருவான்னு வைக்கலாம், நம்ம சம்பந்தி வரணும், மாமனார் வரணும் அப்படின்னு வைப்பிட மாட்டான். வந்தா காயத்தை போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பா அவ பாட்டு. இவ வந்துட்டு பாசகையத்தை அவன் கழுத்துல போடுறா. தான் கழுத்துல பாசகயிறு விழுந்து கொடுத்து, பாசகயிறே கழுத்துல விழுந்தாலும் இவனுக்கு அந்த புத்திர பாசம் போகலையா. ஏன் அப்படின்னா இந்த 10வது குழந்தைக்கு நாராயணன் பேர் வச்சான் இல்லையா, அந்த குழந்தைக்கு ஒரு 6-7 வயசு இருக்குன்னு வச்சுங்க. அவருக்கு ஒரு 80 வயசு இந்த பிள்ளைய பெற்றிருப்பான் போல இருக்கு. அந்த லெவல்ல 80 வயசுல பிள்ளைய பெற்றுவிட்டு அந்த குழந்தை சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் பக்கத்துல வச்சுட்டு நாராயணா சாப்பிட்டியா, நாராயணா தூங்கினியா, நாராயணா விளையாடினான்னு அவன் மேல ரொம்ப பாசத்தினால. காரணம் என்ன அப்படின்னா, ஆத்திரையே சாதாரணமா பார்த்தோம்னா 4 குழந்தைகள் இருந்து அந்த கடைசி குழந்தை மேலதான் பெரியவாளுக்கு ரொம்ப வாஞ்ச ஜாஸ்தியா இருக்கும், ஆசை. கடைக்குட்டின்னு ரொம்ப கொண்டு இருப்பா. காரணம் என்னன்னா அவனோட இவ இருக்கக்கூடிய காலம் கம்மி இல்லையா. பெரிய குழந்தையில கம்பேர் பண்ணிட்டு வரும்போது கடைசி குழந்தையோட இவ இருக்கக்கூடிய காலம் கம்மி. அதனால அவன் மேல வாஞ்ச ஜாஸ்தியா இருக்கு. இவனுக்கு என்ன, இந்த நாராயண மேல வாஞ்ச ஜாஸ்தியா இருக்கு, ஆசை ஜாஸ்தியாகி அவங்க கூட சாப்பிடும் போது, விளையாடும் போது, தூங்கும் போது அவன் நாராயணன் கொஞ்சிட்டு இருக்கான். அப்படி கொஞ்சிட்டு இருக்கக்கூடிய இவனுக்கு பாசகையில போட்டாச்சு. யமகிங்கர்கள் வந்து தான் கழுத்துல பாசகையில் வந்து புத்திரபாசம் போகலையாம். கடைசியா அவர்கள் பையனை கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு தூரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் பிராவிதேன ஸ்வரேனோச்சைஹி ஆஜுஹாவா குலேந்திரியா. தூரத்துல விளையாடி கூடிய தன்னோட குழந்தைய நாராயணாஹ்வயம், நாராயணான்னு கூப்பிடுற. ஒருதான் பார்த்துட்டு போயிடலாமேன்னு இவர் நாராயணான்னு கூப்பிடுறதுக்குள்ளே கழுத்துல பாசகையில் விழுந்துடுத்து. பாசகையில் கழுத்துல போட்டு அது சுருக்கு போட்டு இழுப்பா இல்லையா, இழுத்தோடனே என்ன ஆயிடுது, அந்த நாக்கு பலரை போயிடுது. நாராயணான்னு கூப்பிட வேண்டி இருக்க அவன் நாயாயனான்னு விட்டான். நாயாயனான்னு ஒரு வார்த்தை டிக்ஷனரியில கிடையவே கிடையாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. நாயாயனா வாய் குழந்தை போயிடுது. பெரியவா எல்லாம் சொல்லுவா, ஒருத்தருக்கு மரணம் வந்துடுதுன்னு சொன்னா பேச்சுலாம் சரியா இருக்காதான், பல ரெண்டே இருக்கும் அப்படின்பா. நான் சாதாரணமா ஆத்திர பார்க்கலாம். இவனுக்கு நாயாயனான்னு கூப்பிட்டுட்டான், கழுத்துல போட்டு கயிறை போட்டு கூப்பிட்டுட்டான் இல்லையா. இவன் இப்படி உதவி சொன்ன சொல்லுக்காதான் பகவான் வந்து இப்ப அடம் முடிச்சு இவனை காப்பாத்துறதுக்கு ஆள் அனுப்புற. யமதூதர்கள் வரத்தை எப்படி வருவாருன்னா, சபாசஹஸ்திரான் ஸ்ரீன் திருஷ்டுவா, பாசகையை வச்சுன்னு 3 தூதர்கள் வந்தாளா யமகிங்கர்கள். இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, நேற்று இந்த ஸ்லோகம் சொன்னேன். அதிபீஷண கட்டுபாஷண யமகிங்கர படலி கிருததாடன பரிபீடன மரணாகம சமயே. பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருப்பா. கண்ணங்கரேன்னு இருப்பா, பண்ணா பெருசா இருக்கும். ஆளை பார்த்தா வேணா பெருசா குண்டா இருப்பா. பார்த்தாலே பயமா இருக்கும். பேசுற சொற்கள் எப்படி இருக்கும்னா, விட்டுறாவனை குத்துறாவனை இப்படித்தான் பேசிட்டு விடுவா. அதிபீஷண கட்டுபாஷண வரும்போது யாரும் 4 வார்த்தை பகவன் நாம சொல்லிட்டு வரமாட்டான். அடிதா விட்டுறா குத்துறான் அப்படிதான் வருவா. அப்படி இருக்கிறவளை பார்த்தும் இவனுக்கு இந்த பாசம் போகல. 2வது யமகிங்கர்கள் வந்து ஆத்துக்குள்ள வரத்த அந்த மரண சமயம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும்னு பெரியவாள்லாம் வியாக்கியானமா சொல்லியிருக்கா. ஒருத்தருக்கு மரணம் வந்துடுதுன்னு சொன்னா கொஞ்சம் வால்யூ ஏதோ கம்மியான மாதிரி ஃபீலா இருக்கு. காயே சீததி கண்டரோதி நிகபே குண்டே ச வாணீபதே ஜிம்ஹாயாம் திருஷி ஜீவிஷே ஜிகமிஷோ ஸ்வாசே சனைஹி சாம்யதி ஆகத்ய ஸ்வயமேவ ந கருணயா காத்யாயனி காமுகஹ கர்ணே வர்ணயசாத் பவார்ணவ பயாத் உத்தாரகம் தாரகம். ஒருத்தருக்கு மரண சமயம் வந்து கொடுத்தோம்னா எப்படி இருக்குங்கிறத சாட்சாத் குருவாயூரப்பன் இருக்காரு. இந்த குருவாயூரப்பன்ல பிரத்யேகமா ஒரு இது உண்டு, கிரந்தம் நாராயணியம், எல்லாருக்கும் தெரியும். அந்த நாராயணன் எழுதின பட்டத்திரியோட குரு ஒருத்தர் அச்சுத பிரசாரோகின், அவரோட குரு. அந்த அச்சுத பிரசாரோகி வந்து தனக்கு நடக்கக்கூடிய மரணத்தை ஒரு ஸ்லோகமா, அவர் பெரிய கவிஞர், தனக்கு வரக்கூடிய மரணத்தை போய் ஸ்லோகமா எழுதியிருக்காரு. காயே சீததி, காயம்னா உடம்பு இல்லையா. ஒருத்தருக்கு மரணம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கணும்னா, இந்த சரீரம் சொல் பேச்சு கேட்காதான்.
காயே சீததி, உடம்பு ஏதோ பண்றது, குழந்தைகளை கூப்பிட்டு சொல்லலாம்னு சொன்னா சப்தங்கள்லாம் வயிற்றுலேருந்து கிளம்பி அப்படி தொண்டை கிட்ட வரத கண்டரோதினி கபே, கப்பங்கள்லாம் வந்து தொண்டையை பிடிச்சு விடுறது, சத்தம் வெளில வர மாட்டேங்கிறது. குண்டேச்ச வாணிபதே, சரி நம்மளால வாயை திறந்தா சொல்ல முடியல, இதை கையை காலை கூப்பிட்டாலே குழந்தைகளை கூப்பிடலாம்னா இந்திரியங்கள்லாம் ஓஞ்சி போயிடுது, கை காலை தூக்க முடியல, எல்லாம் இட்டபடி கிடக்க, இட்டபடி கிடக்கு. சரி இப்படிதான் முடியல, ஒரு கால் கண்ணுனாலே அவரை கூப்பிடுவோம், கையை காலை தூக்கணும்னா கண்ணால சிக்னல் கொடுக்கலாம் இல்லையா, அப்படி கூப்பிடலாம்னா ஜிம்ஹாயாம் திருஷி ஜீவிஷே ஜிகமிஷோ, விஷன் இருக்கு, கிராஸ் பண்ண முடியாது, மரணம் வந்துருக்குன்னா. சரி இப்படிதான் பண்ண முடியல, வாயால கூப்பிட முடியல, கையை கால ஆட்ட முடியல, கண்ணால சொல்ல முடியல. ஒரு கால் நம்ம கிட்ட இருக்க கடைசி ஆயுதம் என்னன்னா மூச்சு தான். நான் எவ்வளவு உட்காந்து மூச்சு விட்டு இருக்கா, திடீர்னு கொஞ்சம் அப்நார்மலா மூச்சு விடுறான்னு வச்சுக்கோங்கள, புசு புசுன்னு விடுறான்னு வச்சுக்கோங்க, மலைப்பாம்பு மாதிரி. உடனே பக்கத்துல இருக்க என்ன பண்ணுவா, என்னடாப்பா என்னாச்சு, நார்மல் என்ன ஒரு மாதிரி அப்படி கேட்பா இல்லையா. மூச்சு விட்டு திடீர்னு கொஞ்சம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டுனா அப்படியாவது உடனே பார்த்தா சுவாசே சனைஹி சாமியதி, சுவாசமும் சனைஹின்னா ஸ்லோன்னு அர்த்தம், மெல்ல மெல்ல அடங்க ஆரம்பிச்சு விடுறது. எப்போ அப்படின்னா மரண சமயத்துல. எப்படி அடங்குறதுன்னா உள்ள போன மூச்சு வெளில வரத்துக்கு தயங்குறது, வெளில போன மூச்சு உள்ள வரத்துக்கு தயங்குறது, இப்படி இருக்கு நம்மளோட கட்டம். இந்த சமயத்தை யார் காப்பாத்துவா? ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சுன்னு போலான்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் நமக்கு என்ன பண்றதுன்னு சொன்னாதான் அவர் காப்பாற்றுவார். முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் ஊசியை போட்டு படுக்க வச்சிருவாரு, அட்மிஷன் போட்டு. அதுக்கப்புறம் நீ வாயை திறந்து சொன்னாதான் உனக்கு என்னன்னு அவரால் இது பண்ண முடியும். இப்போ பிராணனும் போயிட்டு இருக்கு, தன்னை சிரமத்தை தன்னோட வாயை திறந்து சொல்ல முடியல, அந்த கட்டத்துல இருக்கும். இப்போ நம்மளை யார் காப்பாத்துவா அப்படின்னா அந்த சமயத்துல காப்பாத்துறதுன்னு ஒருத்தர் கங்கா கட்டின்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாருன்னா ஆகத்திய ஸ்வயமேவன கருணையா காத்தியாயனி காமுகா, பரமேஸ்வரன் அந்த சமயத்துல வந்து காப்பாத்துவாரா. எப்படின்னா ஆகத்திய ஸ்வயமேவன கருணையா, ஸ்வயமேவனா அழையா விருந்தாளியா. அது எப்படி சார் அழையா விருந்தாளியா வருவார் அவர்? நான் எங்காக்க ஒரு கல்யாணம்னு போயிட்டு இருக்கா, பத்திரிக்கை போய் வீட்டுல போய் நேர்ல போய் கூப்பிட்டாலும் ஒரு பேர் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், அங்க போறேன் இங்க போறேங்கிறான். கிரகப்பேஷம் ஒரு பூனெல்லாம் காத்துக்கு வாங்க, நேர்ல போய் கூப்பிட்டாலே முடிஞ்சா வரேங்கிறான். இல்ல அப்புறம் ஒரு நாள் பேச்சு நேர்ல போய் கூப்பிட்டாலே வர மாட்டேங்கிறான்னா நான் கூப்பிடாம எப்படி சுவாமி அவர் வருவார்? ஆகத்திய ஸ்வயமேவன கருணையாங்கிறத அவர் எப்படி அவர் அழையா விருந்தாளியா வருவாரு சொன்னா பெரியவாள்லாம் அதுக்குதான் ஒரு வியாஜம் சொல்லியிருக்கா. நீ நன்னா இருக்கிற காலத்துல அவரை கூப்பிட்டு வச்சுட்டேன்னு சொன்னா ஒரு கால் உன்னால முடியாத ஒரு காலம் வரும்போது பகவான் என்ன பண்ணுவாரா, அம் ஸ்மராமி மத் பக்தன், என்னோட பக்தனை அவனோட கடைசி காலத்துல ஸ்மரிக்க பண்ணுவேன். இல்ல சார் அவர் அந்த லைன் தாண்டி போயிட்டார், அவரோட வாழ்க்கையில நடந்த விஷயமே மறந்து போயிடுது, கோமா ஸ்டேஜ்ல படுத்துட்டு இருக்கார், தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயம் இரசா எடுத்து அப்படின்னா அம் ஸ்மாரயாமி, முதல்ல அவனை என்ன நினைக்க பண்ணுவேன். ஒரு கால் இல்லைன்னு சொன்னா நான் அவன் நினைச்சுக்கிறேன். அப்ப பகவான் என்ன நினைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீ நன்னா இருக்கிற காலத்திலேயே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என் நரந்த தரவனே பள்ளியானே. என்னால அன்னைக்கு கூப்பிட முடியுமா முடியாது தெரியாது இல்லையா. கருத்துல பாசகை எப்ப மரணம் வரும் முதல் தெரியும் சொல்லுங்க. நாளைக்கு அட்டன் நீங்க போய் யாருக்கு யாரு எழுதி டாக்டர் கூட இன்னும் கொஞ்ச நாள் தான் சார் 2 hours சார், இல்ல சார் எக்ஸாக்ட் டைம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவ்வளவு சொல்ல முடியாது, இன்னும் 1/2 மணி நேரம் சார், இதை எடுத்துட்டோம்னா போயிடும், ஏதாவது ஒன்று சொல்ல எக்ஸாக்ட் டைம் சொல்ல முடியாது. நாளைக்கு நான் போனத்தை பார்த்துக்கலாம், யாருக்கு எழுதி கொடுக்க முடியும்? ஸ்ரீமத் பாகவதத்துல ஒருத்தரோட மரணம் எப்ப வரும்னு இன்னொருத்தருக்கு எப்ப தெரியும்? தெரியாது. அத்தியவா அப்த சதாம் தேவா மிருத்யுர்வை பிராணினாம் துருவான்னு, இப்போவா இல்ல 100 வயசா, யாருக்கு யாரு பட்டம் எழுதி கொடுக்க முடியும்? நீ ஒரு நாள் இருப்பேன். அப்படி இருக்க முடியும் உங்களோட வாழ்க்கையில. நாளைக்கு இந்த விஷயத்தை தள்ளி போடாது, அதுலயும் நல்ல விஷயத்த நாளைக்கும் தள்ளி போடாதுங்கிறது காரணம் என்ன? நாளைக்கு சூரியன் உதைக்கும், நீ இருப்பியான்னு தான் கொஸ்டின். அந்த காலத்தால சூரிய உதயத்தை இருந்தாரு சார், நான் சாயந்தரம் அஸ்தமத்துக்குள்ள ஆள் போயிட்டாரு. இப்பதான் சார் வழியில பார்த்தாங்க, சிக்னல்ல நின்றுட்டாரு, ஆத்துக்கிறதுக்குள்ள மெசேஜ் எடுத்து வாட்ஸ்அப்ல போயிட்டாருன்னு. எது வேணா நடக்குங்க சுவாமி, இது நடக்காத சொல்றதுக்கு யார் அதிகாரம் இருக்கு? மரணங்கள் எப்ப வேணா வரும் இல்லையா. அப்போ மரணம் எப்ப வரும்னு ஒண்ணு தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் கூப்பிட முடியாம போயிடுச்சுன்னா இல்ல சரி நான் நாளைக்கு கூப்பிட்டுக்கிறேன், நாளைக்கு நான் இருக்கேன், இப்பயே சௌரியமா இருப்பேன்னு கேள்வி. நாளைக்கு அதால கை எடுத்துட்டு ஒரு பக்கம் வாய் கோணிட்டு இருக்கு, நடக்காதானே? நடக்கிறதுக்கு எல்லா வியாஜமும் இருக்கே.
இல்லையா? நாளைக்கு கட்டளை வாய் இழுக்கும் கை இழுக்கும் சொல்லாம யாரால கேரண்டி சொல்ல முடியும்? சார் இப்பதான் சார் கோவில பார்த்தீங்கன்னா ஆத்துக்கு போறதுக்குள்ள இந்த மாதிரி சொல்றேன் இல்லைங்கிறா முடியும் இல்லையா? அப்போ நாளைக்கு இந்த விஷயத்தை விடவே விடாது. இன்னைக்கு வாயில் என்ன இருக்கா? நாராயணாமா சொல்லிடும், பகவன் நாமா சொல்லிடும். ஏன்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்து இல்லையா? ஒரு 10 ரூபா கடன் அடைக்கணும்னா 1ஆம் தேதி பேங்க்ல இருப்பாருன்னா 20ஆம் தேதி பேங்க்ல 10 ரூபா போட்டதுல அவர் எடுப்பார், சேர்த்து வைக்க வேண்டிய. அந்த மாதிரி ஒரு பெரிய பிரயாணம் நமக்கு இருக்கு இல்லையா? அந்த பிரயாணத்துக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை இன்னைக்கே தேடி வச்சுக்கோ. அதுதான் அவ சொல்றான், நீ நல்லா இருக்கும் ஒரு காலத்துல பகவான சொல்லிட்டேன்னா பகவான் என்ன பண்றான், உன்னோட கடைசி காலத்துல வந்து ஆகத்திய ஸ்வயமேவன கருணையா காத்தியாயனி காமுகா, பகவானே வந்தாலும் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. என்னன்னா அப்படி உயிர் தவிச்சுட்டு ஜீவனை கொண்டு தன்னோட மடியில போட்டு கர்ணே வர்ணயசாத்து பவார்ணவ பயாத், காதுல இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து உத்தாரணம் பண்ணக்கூடிய சம்சார சாகரத்தை உத்தாரணம் பண்ணக்கூடிய உத்தாரகம் தாரகம், தாரக நாமாவ பகவான் வந்து காதல சொல்றாங்க. ராமநாமாவை யாருன்னா சாட்சாது பரமேஸ்வரன், எந்த வேதத்தினால அறியப்பட வேண்டிய தெய்வமோ அந்த தெய்வம் ஒரு ருத்ராட்ச மாலை கையில வச்சுட்டு ராமநாமாவை ஜபிச்சுட்டு இருக்கு. அந்த தெய்வம் வந்து கடைசி காலத்துல தன்னோட ஜீவன் காதல வந்து ராமநாமாவை சொல்றது. அப்படின்னா நம்மளோட மரண காலம் எப்படி இருக்கும்? இவனுக்கு இப்படி மரண காலம் வந்து இருக்கு. அது மாத்திரமான அந்த யமகிங்கர்கள் என்ன பண்றா, அவ வந்தோடனே அந்த பாவி கிட்ட பேசுவாள். இதுக்கு மணிப்பிரவாளம்னு சொல்லுவா. மணிப்பிரவாளம் நடையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. யமகிங்கர்கள்லாம் வந்தோடனே இந்த அஜாமிலர் பார்த்து கேட்கிறா, தனார்ஜனம் செய்து நிஷித்த விருத்தியா, அதாவது தமிழும் பிராகிருத பாஷையும் சேர்ந்து இருக்கும் இந்த ஸ்லோகம்லாம். பிழைக்கவோ வந்தது மானுஷத்துவம், இப்படி ஊரை ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்கு அவருக்கு மனுஷ ஜன்மா கிடைச்சிருக்கு. யார் எப்படி போனா என்ன சார், என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன், எவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு. மனுஷ ஜென்மா தான் எப்பேற்பட்ட உத்தமமான ஜென்மா. அதுக்காக தானே பகவான் 6 கொடுத்துருக்கான், பகுத்தறிவு இல்லையா? பகுத்தறிவு எதுக்கு பகவான் கொடுத்துருக்கா மனுஷனுக்கு? நல்லதை கெட்டதை அறிஞ்சு தெரிஞ்சு செய்யறதுக்கு தான் மனுஷனுக்கு பகுத்தறிவு கொடுத்துருக்கா. அது இல்லாம நீ ஆடு மாடு இருக்குன்னா அதுக்கு அப்படியே பிறந்திருக்கலாமே, ஏன் மனுஷனா பிறந்த? அதுக்கு அந்த மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு. தனார்ஜனம் செய்து நிஷித்த விருத்தியா, இதெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செய்யறது, இதெல்லாம் செய்ய வேண்டியமோ அது எல்லாத்தையும் விட்டுருது. தர்மசாஸ்திரத்துல செய்யக்கூடாதது செஞ்சாதான் பாபம்னு கிடையாது. முதல்ல நன்னா புரிஞ்சுக்கணும், நம்ம செய்ய வேண்டிய கடமையை விட்டாலே அது மகா பாபம் இல்லையா? விஹித கர்ம தியாகாதீனாம் அப்படின்னு இருக்கு. நீ செய்ய வேண்டியதை விட்டாலே முதல் பாபம். அப்படிதான் நீ வேண்டாததை ஆசிரியக்கிற, எது செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்டு இருப்பேன், அந்த பாபம் 2வது. இதெல்லாம் செய்யக்கூடாது செய்யறதுக்கு அந்த மனுஷ ஜென்மா கிடையாது. தனார்ஜனம் செய்து நிஷித்த விருத்தியா பிழைக்கவோ வந்தது மானுஷத்துவம், இப்படி போய்கிறதுக்கு அந்த பூமியில மனுஷனா பிறந்திருக்கேன். ஊரை ஏமாத்தி, சரிப்பா நான் அப்படி நான் பிறந்தேன், பூமியில மனுஷனா பிறந்தேன், ஊரை ஏமாத்தி நான் சம்பாதிச்சு நான் வாழ்ந்தேன், என்ன கேட்கறது நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன்னா அவ சொல்றாளாம், நீ தப்பு பண்ணலையா, பூமியில வாழ்ந்த இல்லையா, அதனால உன்னை நாங்க அழைச்சுன்னு போக வந்திருக்கோம். அழைக்க வந்தோம் அதுநாயமஸ்ய, உன்னை அழைச்சுன்னு போறதுக்கு வந்திருக்கோம். என்ன அழைச்சுன்னு போறது நீங்க யாரு அப்படின்னா அதுநாயமஸ்ய, யமதூதர்கள் நாங்கெல்லாம். என்ன நீங்க ஏன் அழைச்சுன்னு போற? நீ பண்ண தப்புக்கு 27 நரகம் புக் பண்ணி வச்சிருக்கு. உன்னை எங்க ஊருக்கு கூட்டணும், ஒரு நரகத்துல போய் உனக்கு தண்டனை கொடுத்தாதான் நீ சரி வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாபி முழிப்பானா, பேந்த முழிச்சுட்டு இருப்பானா கீழே படுத்துட்டு. அவ சொல்லுவாளா, என்ன முழிக்கல, கிளம்பு சீக்கிரம், முழிக்கிறா என்ன கிளம்பு சீக்கிரம் இப்படின்னு சொல்லுவாளா. அந்த பாபி முழிச்சுட்டு இருப்பானா. இப்படி இவன் முழிச்சுட்டு கூடிய சமயத்துல இவன் கழுத்து வந்து கயிறு விழுந்துடுச்சு அஜாமின் கழுத்துல. இவன் நாராயணான்னு கூப்பிட்டா இல்லையா, இவன் கூப்பிட்ட மாத்திரத்துல 4 பேர் பயப்படாத நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிறா. யமகிங்கர்கள் 3 பேர் வந்திருக்கா. இவன் நாராயணான்னு சொன்ன 4 பேர் வர, யாருடான்னு பார்த்தா விஷ்ணு தூதர்கள். சர்வே பத்மபலாசாட்சாः சர்வே சாரு சதுர்புஜாः கிரீட்டினः குண்டலினः லசத் புஷ்கர மாலினः. அவ எப்படி இருக்கான்னா சாட்சாத்தே மகாவிஷ்ணு மாதிரியே இருக்கா பாக்குறதுக்கு. கோவில்ல பாத்தீங்கன்னா வாசன துவார பாலகர்கள் இருப்பா இல்லையா, அவதான் விஷ்ணு தூதர்கள். சொர்க்கத்துல பகவானோட
வைகுண்டத்துல 7 கோட்ட வாசல்லையும் சுனந்த நந்தனர்கள், ஜெய விஜயர்கள் அப்படின்லாம் துவாரபாலகர்கள் இருப்பா. அவெல்லாம் விஷ்ணு தூதர்கள்னு பேர். இவன் நாராயணான்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டா, பகவான் இவாளை அனுப்பிச்சு இந்த ஜீவனை காப்பாத்தின்னு நம்ம கிட்ட ஆக்ஷன் அனுப்பிச்சு விட்டான். இவா வந்தவங்க நாராயணான்னு சொல்லி இவாளா வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, இவன் கழுத்துல போட்ட பாச கயிறும் விட்டு போயிடுத்தான். அந்த போட்ட பாச கயிறுல போட்ட முடிச்சும் விட்டு போயிடுது, தவந்து போயிடுது. அது ஒன் டைம் யூசேஜ் சிரிஞ்சு மாதிரி தான். இவா முடிச்சு போட முடியாது, திரும்ப இடத்துல எமதமாக முடிச்சு போட்டா தான் கொண்டு வர முடியும். இவா ஜஸ்ட் போட்டு இழுத்துன்னு தான் போகலாம். முடிச்சு அவனு கொடுத்து யமதூதர்கள்லாம் பாக்குறா. வேலை பார்த்தா விஷ்ணு தூதர்களை பார்த்து, நீங்களா யாரு பார்த்தா பிரகாசமா இருக்கேனே, நீங்க எப்படி இந்த பாப்பியாத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவள் உடனே விஷ்ணு தூதர் கோபம் நிறுத்து. நீ என்ன மாதிரி அவனை பாப்பின்னு சொல்லுவ? ஆமா அண்ணா, எப்பேற்பட்ட பாவங்கள் எல்லாம் பண்ணியிருக்கான், தப்பு எல்லாம் பண்ணியிருக்கான். இவன் பண்ண தப்புக்கெல்லாம் எல்லாரும் கணக்கு போட்டு கொடுத்துருக்கா. எங்க சித்திரகுப்தன் எல்லாத்தையும் ஒரு எஃப்ஐஆர் போட்டு கையில வச்சு எங்கள்கிட்ட கொடுத்துருக்கா சுவாமின்னா, தப்புன்னு சொல்றோம். இவன் என்ன தப்பு பண்ணா அதை முதல்ல சொல்லு. எப்போ இவனுக்கு நீ பாப்பின்னு சொல்றியோ, நம்ம தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, யாரையும் பாப்பின்னு சொல்லக்கூடாதுங்கிறது. ஒருத்தனை நீ குறை சொல்லக்கூடாது. அவன் நிஜமாவே தப்பு பண்ண பாப்பியா இருந்தாலும் அவன் நீ பாப்பின்னு சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட போய் நீ பண்ற தப்புப்பா அப்படி வேணாலும் சொல்லாமே தவிர, நீ தப்பு பண்ற பாப்பியா எதுவும் சொல்லக்கூடாது. பாவிகளா அப்படின்னு கூப்பிடுறது நம்ம மதம் கிடையாது. ஏன்னா பகவான் எப்போ ஒருத்தர் ஆட்கொள்வான்னு தெரியாது இல்லையா. பகவான் தன் புத்தியில் புகுந்து தன்பால் ஆதரவம் பெருக வைத்த அழகனூர் அரங்கம் என்றேன். சுவாமி எப்போ ஒருத்தரோட புத்தியில இருந்து ஒருத்தரை நல்லவனா ஆக்குவார்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் நல்லவனா இருப்பான், திடீர்னு பார்த்தா அப்படியே மாறிடுவான். ஒருத்தர் இருக்கிறதே மகா துஷ்டனா இருப்பான், திடீர்னு பார்த்தா இவனானு தோணும் நமக்கு. நம்மளோட வாழ்க்கையில அவாவா நான் அதோ புதுசா சொல்றேன், இங்க இருக்கிறவா எல்லாருக்கும் அவ வாழ்க்கையில பார்த்துட்டு இவர் எப்படி ஆகிட்டார், இவர் எப்படி இருந்தா தெரியுமா அப்படின்பா. ஏன்னா பகவான் எப்ப யாருக்கு என்ன கொடுப்பான்னு தெரியாது. இவனை பாவின்னு சொன்னோன்னு விஷ்ணு தூதர்கள்லாம் கோபம் வந்துடுத்து. நீ என்ன மாதிரி அவனை பாவின்னு சொன்னேன், இவன் பாவின்னு சொன்னோ, அப்ப இவன் பண்ண பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, முதல்ல அதை சொல்லணும்னே. யமதூதர்களும் சாதாரணப்பட்டவா கிடையாது. அவளும் ஏன்னா எமக்கு இங்க இருக்க யம தர்மராஜன் இருக்கா இல்லையா, அவளும் தர்மம் தெரிஞ்சுவா. போலீஸ் ஒருத்தர் அழைச்சின்னு போறாரு அப்படின்னு சொன்னா, அவர் மட்டும் விரும்புங்க ஆக்ஷன் போடு. அவருக்கு அதோட சட்ட திட்டங்கள்லாம் தெரிஞ்சதான் அவர் ஆக்ஷன் போக முடியும் இல்லையா. அவர்கிட்டையும் அதோட பிளஸ் ஆர் மைனஸ் தெரியணுமே. இவருக்கு அந்த பிளஸ் ஆர் மைனஸ் தெரியுது. விஷ்ணு தூதர்கள் கேட்ட உடனே யமதூதர்கள் சொல்றா, நீங்க என்கிட்ட கேட்டோம்னா பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்னன்னு சொல்ற கேளுங்க. வேத பிரணிஹிதோ தர்மஹ அதர்மஸ்தத்விபர்யயஹ வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூரிதி சுஷ்ருமா. வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் தர்மம், வேதத்துல எதெல்லாம் சொல்லப்படுதோ அதெல்லாம் அதர்மம். அது என்ன சார் வேதம், வேதம்னா என்ன அவ்வளவு பெரிய வசத்தியா அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஆணிவேர் வேதம் தான். ஏன்னா வேதம் சாட்சாத்து பகவானோட மூச்சு காத்து. ஒரு மனுஷனுக்கு மூச்சு காத்துலன்னா அப்புறம் மனுஷன் சொல்ல மாட்டேங்க, கிளம்ப வேண்டியதுதானே. பகவான் மூச்சு காத்தாவே இருக்கான் வேதம். அப்படி வேதத்துல என்ன சார் தர்மம் சொல்லியிருக்குன்னா, சத்யம் வத தர்மம் சர ஸ்வாத்யாய அன்னா பிரமதः மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சார்யதேவோ பவ அதிதிதேவோ பவ யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி யான் யஸ்மாக்கும் சுச்சரிதானி தானி த்வயோபாஸ்யானி நோயிதராணி. வேதத்துல சொல்றது, அம்மாவை தெய்வமா வணங்கு, அப்பாவை தெய்வமா வணங்கு, குருவை தெய்வமா வணங்கு, அதிதிய தெய்வமா வணங்கு, பொய் சொல்லாத, தர்மம் செய். இதெல்லாம் சொல்றது வேதத்துல சொன்ன எல்லா விஷயத்தையும் மாத்தி பண்ணிட்டா சார். இவன் நல்லவனா இருந்தான் ஒரு காலம் வரைக்கும். அப்புறம் என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றதோட எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கரெக்டா பண்ணியிருக்கான் சார். அம்மாவை தெய்வமா வணங்குன்னா அம்மா அடிச்சு ஆத்த விட்டு வெளில துரத்தி விட்டான். அப்பாவை தெய்வமா வணங்கு வேதம் சொல்றது, அப்பாவை அடிச்சு கருத்து பிடிச்சு வெளில தள்ளி விட்டான். கண்ண கொண்டாட்டி கைவிடாதுன்னு சொல்றது கை விட்டு விட்டான். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மதுபானம் பண்ணக்கூடாது, கொண்டாடிக்கூடாது, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கான். சுவாமி தேசிகன் சொல்லுவாரா, அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சுவாமி தேசிகன் சொல்றது. இந்த லோகத்திலேயே தப்பு பண்றதுக்கு ஒருத்தருக்கு
சாம்ராட்னு பட்டம் கொடுக்கணும், அது எனக்கு தான் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா தப்பு எது உண்டோ பார்த்து பார்த்து பண்றது, நாங்க தான்ப்பா சக்கரவர்த்தி. இதெல்லாம் செய்யக்கூடாதோ அது செய்யறது பார்த்து பார்த்து செய்து நாங்க தான்ப்பா சக்கரவர்த்தி. அப்ப நாங்கெல்லாம் அப்பேற்பட்ட பாவிகள்னு சுவாமி தேசிகன் சொல்லுவாரா. அவர் அப்படி பண்றவரா கிடையாது. அவர் சொல்றதெல்லாம் நமக்கு தான். அவெல்லாம் மகான்கள் பாவம் பண்ணவாளா அவ? ஆனா புறத்தியாக சொல்லாதுக்கு தன்னையே வியாஜமா வச்சுன்னு சொல்லிக்கிறான். அப்படி வேதத்துல சொன்ன எல்லா விஷயத்தையும் ரூல் மீறிட்டான் சார். இவன் தப்பு பண்ணது 4 தான் சொன்ன நினைக்காதீங்க. இதுக்கு எல்லாரும் சாட்சியா இருந்திருக்கா. இவன் தப்பு பண்ணினான்னு எல்லாரும் சாட்சியா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. சூரியா அக்னி கம் மருத்காவஹா சோமஹா சந்தியாக நீதிஷா கங்குஹு ஸ்வயம் தர்மயிதி ஹேதே தைஹ்யஸ்ய சாட்சினஹ. 12 பேர் நம்ம செய்யக்கூடிய தர்மத்துக்கும் புண்ணிய பாபத்துக்கு அதிகாரி. கணக்கு எடுத்துட்டே இருக்கா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆத்துக்குள்ள கவுத்தாவா போட்டு நம்ம மட்டும் தான் இருக்கும், என்ன செஞ்சாலும் யாருக்கும் தெரியாதுன்னு. நம்மளோட பார்வையெல்லாம் இங்க இருக்கிற மனுஷா இந்த இப்படியே போயிடுறதே தவிர கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய அப்பாற்பட்ட விஷயத்தை நம்மளால மனசுக்கு ஏத்துக்க மாட்டேங்குது. நம்ம செய்யக்கூடிய தப்பெல்லாம் 12 தேவதை பார்த்துட்டே இருக்கு. சூரியன், அக்னி, 7 மருத்துக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், பகல் தேவதை, ராத்திரி தேவதை, சந்தியா தேவதை, இப்படி எல்லா தேவதையும் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு நம்ம பண்ணக்கூடிய தப்புல ஒண்ணு விடாம கலக்கு எடுத்துட்டு இருக்கா. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ லோகத்துல எத்தனையோ கோடி ஜீவன்கள் இருக்கு. மனுஷ ஜென்மாவையும் தப்பு பண்றதா இருப்பா, மிருகங்களையும் தப்பு பண்றது இருக்கும். சித்திரகுப்தன் விட்டு எல்லாரும் கணக்கு எடுக்கிறா. சித்திரகுப்தங்கிற ஒருத்தர் தானே, அவர்கிட்ட எல்லாரோட கணக்கையும் கரெக்டா வச்சுக்கிறார். அப்படின்னா இதெல்லாம் கையால எழுதி நடக்குமா? இப்போ வேதம் சொல்றது எல்லாரும் ஒருத்தர்கிட்ட தப்பவே முடியாது. யார் அப்படின்னா சூரியன் கிட்ட இருந்து யாராலையும் தப்ப முடியாது. ஏன்னா சூரியன் உதிச்சாதான் உலகத்துக்கு ஃபுல்லா அந்த இதனை இயக்கம் இல்லையா? வேதம் சொல்றத சூரிய கிரணம் நம்ம மேல படுறது இல்லையா? அந்த கிரணம் மேல பட்ட உடனே என்ன ஆகுமா, நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய புண்ணிய பாப பலன்கள்லாம் அப்படியே போயிட்டு சித்திரகுப்தனுடைய புக்ல அப்படியே ரெக்கார்ட் ஆயிடுறது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த ஸ்கேனுங்கிறாரு, ஒரு பார் கோடு காமிச்சா நம்மளோட ஜாதகமே அப்படி வந்துடுறது. அந்த மாதிரி சூரிய கிரணம் ஒருத்தர் மேல பட்டுதுன்னா நம்ம பண்ண புண்ணிய பாவங்கள் எல்லாம் சித்திரகுப்தனோட புஸ்தகத்தை அப்படியே ரெக்கார்ட் ஆயிடுறது. சூரிய கிரணத்துக்கு யாரும் தப்ப முடியுமோ? முடியாது இல்லையா? அப்ப சூரியன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்க. அப்பேற்பட்ட சூரியன் பிரதானமா நம்ம செய்யக்கூடிய தப்பெல்லாம் நல்லதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இந்த 12 பேர் சரியா வேலை பார்க்கறாளான்றத பாக்குறதுக்கு ஒருத்தர் சூப்பர்வைசரா போட்டுக்கலாம். அவர் தான் தர்ம தேவதை. இப்படி இவ எல்லாருமா சேர்ந்து இந்த அஜாமில என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கான்னு ஒரு கணக்கு போட்டு சித்திரகுப்தன் கொடுத்து அவர் கையெழுத்து போட்டு இவன் பண்ண தப்புக்கு இவனோட ஆயுசு முடிச்சிருத்து ஆயுசுமான சொல்லிட்டா. அதான் நீங்க தர்மத்தை பத்தி கேட்கணும், நாங்க தர்மத்தை பத்தி சொல்லிட்டோம், இவன் ஆயுச்சுன்னு போறோம் அப்படின்னு சொன்னோடனே சரி உடனே கேட்கிறா, நீங்க இவன் ஆயுச்சுன்னு போறேங்கிற, இவன் ஆயுச்சுன்னு போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எத்திர தண்டே சுத்தியதி, இவன் இந்த தப்பு பண்ணவன்லாம் நரகத்துக்கு ஆயுச்சுன்னு போய் தண்டனை கொடுப்போம் சார், தண்டனை கொடுத்தாதான் அவன் சுத்தி அடைவான். உடனே அவ சொல்றா, எடுத்த உடனே தண்ட நீதிங்கிறது நம்ம தர்மத்தை கிடையாது இல்லையா? சாமம், தானம், பேதம், தண்டம். தண்டங்கிறது தண்டனைங்கிறது 4வது தான். ஒருத்தர் தப்பு பண்ணினா முதல்ல வாழ்க்கை எப்படி சொல்லணும், எடுத்தோடனே அடிக்கட்ட. ஒரு குழந்தை தப்பு பண்றதுன்னா முதல்ல அப்படி அழகா சொல்லி பார்க்கணும், நீ சமத்து குழந்தையணும், நீ தப்பெல்லாம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது முதல் வழி. இல்ல அடுத்ததுன்னா நீ சமத்தா இருந்தன்னா நீ உனக்கு ஏதாவது டாய்ஸ் கேட்டா வாங்கி கொடுப்பேன், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்டா வாங்கி கொடுப்பேன்னு அப்படி சொல்லி அந்த குழந்தைய பாவத்தையே விளக்கணும். இதுக்கு தானம்னு பேரு. இல்ல நீ என்ன பண்ணாலும் சரி அப்படின்னா பேதம். நான் சொல்ற பேச்ச கேட்கறேன்னா உனக்கு வாங்கி பொம்மையில ஐந்தாத்த போய் கொடுத்துடுவேன், அந்த குழந்தைய கொடுத்துருவேன். உனக்கு எதிராக வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா அதுல இந்த குழந்தைய கொடுத்துருவேன் சொல்ல பேர் பேதம்னு பேரு. நீ என்ன பண்ணாலும் சரி நான் மசிய மாட்டேன்னு சொன்னா 4வது ஒரு அடி அடிச்சிட வேண்டியதான் இல்லையா? சாமே, தானே, பேத, தண்டம்னு 4 நீதி இருக்கு. நீ என்ன மாதிரியா இவனை வந்து எடுத்தோடனே எத்தனை தண்டனை சுத்தியன்னு இவன் எங்க ஊருக்கு ஆயுஷன் போயிட்டு நான் தண்டனை கொடுப்பேங்கிற. சரி நீ தப்பு பண்ணிருக்கான் பாவம் பண்ணிருக்கான்னு சொல்றேன், அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன்.
ஆனா இவன் பண்ண பாபத்துக்குலாம் பிராயசித்த பண்ணிட்டானே, இவன் இவ்வளவு நேரம் பண்ண பாபத்துக்கு பிராயசித்தம் பண்ணிட்டானோன்னு விஷ்ணு தூதர்கள்லாம் சொல்றா. உன்னை எமக்கு இங்க கேட்கிறா, என்ன சுவாமி நீங்களா பாக்குறதுக்கு இவ்வளவு பெரிய மனுஷாலா இருக்கேன், பொய் சொல்றாரு அப்படிங்கிறான். ஏங்க இப்ப என் கண்ணு முன்னால்தான் படுத்த படுக்க கீழே கிடக்கான். ஒரு பிராயசித்தம்னு சொன்னா ஒரு ஒரு பஞ்சபாத்திரத்து ஆச்சரணம் பண்ணி ஒரு சங்கல்பம் பண்ணி நான் மாதிரி ஏதாவது பரிகாரம் பண்ண வேண்டாமா? இவன் இட்டபடி கீழே கிடக்கான், இவன் போய் பிராயசித்தம் பண்ணிட்டாங்கிறேன், என்ன பிராயசித்தம் பண்ணான்னு சொல்லுங்க அப்படின்னா உடனே அவன் சொல்றா, நீ இந்த ஜென்மால பண்ண பாபத்தை தான் நீ கணக்கெடுத்து சொல்ற, ஆனா இவன் கோடி ஜென்மால பண்ண பாபத்துக்கு பிராயசித்தம் பண்ணிட்டாங்க. என்னையா அப்படி பண்ணிட்டாங்கிறா இவர் சொல்றா, அயம் ஹி கிருத நிர்வேஷா ஜன்மகோட்யந்த சாமபி யத்வ்யாஜஹாரே விவசஹ நாமஸ்வஸ்த்யயனம் ஹரேஹே ஏதேனேவ ஹ்யகோன்யேசஹ கிருதம் சாத்யக நிஷ்கிருதம் யதா நாராயணாயேதி ஜகாத சதுரக்ஷரம். இவன் கடைசி காலத்துல பாசகையை கழுத்துல விடும்போது நாராயணான்னு கூப்பிட்டானே எங்க பிரபு நாமத்தை, அதுக்கு மேல என்னப்பா பிராயசித்தம் வேணும்? இவன் நாராயணான்னு கூப்பிட்டுட்டானேப்பா அப்படின்னு அவ கேட்கறா, இவன் நாராயணான்னு உங்க பிரபுவை கூப்பிடலையே, அவன் பிள்ளையை தானே கூப்பிட்டான், அவன் பிள்ளை நாராயண தானே கூப்பிட்டான், இதுல எப்படி சார் உங்க ஆள் ஆஜராயார் அப்படின்னு கேட்கறான். யமதூதர்கள்லாம் நீ விஷ்ணு தூதா சொல்றா, பா இவன் பிள்ளைக்கு இவன் நாராயணன் பேரை வச்சிருந்த பார்த்து எங்க பிரபு நாராயணன் பேரை வச்சுக்கல, எங்க பிரபுக்கு வேதமே வச்சிருக்க பேர் நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ தியாதா தியானம் நாராயண பரஹ அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. உள்ளும் பொருளும் எங்கும் எங்க பிரபு வியாபிச்சிருக்காப்பா. அப்பேற்பட்ட பிரபுக்கு வேதமே கொடுத்திருக்க பேர் நாராயணன். வேதம் வேதம்ங்கிறது வேதம்னா என்ன? அது சட்டமா? யாராவது எழுதப்பட்டது என்ன சட்டம்னு சொன்னா யாராவது எழுதணும், அந்த சட்டம் அப்புறம் அனுஷ்டானத்துல இருக்கணும், நடைமுறையில இருக்கணும். இல்லைன்னு சொன்னா காலாவதியான சட்டம் ஆயிடும் இல்லையா? அப்புறம் ஒரு பௌர்ணமி செல்லா வச்சு இந்த சட்டம் ரொம்ப நாளா அனுஷ்டானம் ஃபாலோ பண்ணலன்னா அந்த சட்டமும் செல்லாவே ஆயிடும். அந்த மாதிரி வேதமும் அப்படிங்க. வேதங்கிறது ஒருத்தர் எழுதி வச்ச சட்டம் கிடையாது, அது சாட்சாத்து பகவானோடு மூச்சு காத்து இல்லையா? அப்பேற்பட்ட வேதம் சொல்றதுக்கு எங்க பிரபுக்கு நாராயணன் பேரு. அதனால காப்பி ரைட் எங்க பிரபுக்கு தான் இருக்கு. இவன் புண்ணு கூப்பிட்டான்னா விஷயம் கிடையாது, கூப்பிட்டது நாராயணன் கூப்பிட்டா. அதனால நாங்க உன்னை காப்பாற்ற வந்திருக்கோம்ப்பா. ஜகாத சதுரக்ஷரம். சரிப்பா கூப்பிட்டான், உங்க பிரபுவை கூப்பிட்டானே வச்சுப்போம். ஆனா உங்க பிரபுவை கூப்பிடணும்னு மனசை நினைச்சுன்னு கூப்பிடலையா? வியாஜஹாரே விவசாய அவன் பொண்ணையும் கூப்பிட வியாஜத்துல தானே கூப்பிட்டான் இல்லையா? உங்க பிரபுவை கூப்பிட எனக்கு மரண சமயம் வந்துடுத்து பாசகையை கழுத்துல போட்டுட்டா பகவான் நாம சொல்லி கரையர் இல்லான்னு கூப்பிடலையே, அவன் புத்தகோட கூப்பிடக்கூடிய வியாஜத்துல தானே கூப்பிட்டா. நீங்க எப்படி அதை எடுத்துப்பேன்னா அதுதான் பகவான் நாம கொண்ட வைபவத்தோட மகத்துவம். பகவன் நாமாவை நீ தெரிஞ்சுதான் கூப்பிடணும் கிடையாது. சாங்கேத்தியம் பாரிஹாசியம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விது. பகவன் நாமாவே நீ தெரிஞ்சுதான் கூப்பிடணும் கிடையாது, மனசு உருகிதான் கூப்பிடணும் கிடையாது. அந்த தேவதையை மனசு கொண்டு தியானம் பண்ணிட்டு சாந்தாகாரம் புஜகசயனம் தியானம் பண்ணிட்டு தான் கூப்பிடணும் கிடையாது. சாங்கேத்தியம் சங்கீதமா கூப்பிடணும். பகவன் நாமாவே சங்கீதமா கூப்பிடலாம், பரிகாசமா கூப்பிடுறது இல்லையா? சில பேர்லாம் பஜனை பண்ணிட்டு நாமா சொல்லிட்டு தானே கிண்டல் பண்ணுவா. இவன் கடகா பார்த்தா கோவிந்தா 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 கோஷ்டிப்பா அப்படின்வான், பாண்டரங்கா கோஷ்டிப்பா அப்படின்வான். அப்படி நீ அவனை கிண்டல் பண்ற மாத்திரத்துல சொன்னா கூட அவனை கிண்டல் பண்ற வியாஜத்துல ஓவாயில ஒரு பகவான் நாம வந்துடுது இல்லையா? பாரிஹாசியம் வா ஸ்தோபம். சில பேர்லாம் சங்கீத வித்வான்கள்லாம் பாடுறத அந்த ஆலாபனம்னு ஒண்ணு பண்ணுவா. அந்த ஆலாபனம் பண்ணும்போது சொல வரிசையில இந்த நாமாவை சொல்லிட்டே பாடுவா, அதுக்கு ஸ்தோபம்னு பேரு. இல்ல கிண்டல் பண்ணுவா சில பேர். என்ன ஊர் ஃபுல்லா பாபத்தை பண்ணிவிட்டு இங்க கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா குதிச்சுட்டு இருக்கான். ஊர் ஃபுல்லா பாபம் பண்ணுவானா, இங்க ராமா கிருஷ்ணா கோவிந்தா குதிச்சா இவன் பாபம் போயிடுமா அப்படின்னா அப்படி சொன்னாலும் பாபம் போயிடுங்கிறது. நீ என்ன வியாஜத்துல சொன்னாலும் பாபம் போயிடும். எந்த நாமான்னா வைகுண்ட நாம கிரகணம். வைகுண்டநாதனோட நாமாவே நாராயண நாமாவே கிருஷ்ண நாமாவே நீ கிரகணம்னா பிடிச்சுக்கிறது. பிடிச்சுட்டேன்னு சொன்னா அசேஷ அகஹரம் விதுகு. சேஷம்னா பேலன்ஸ் இருக்கிறது இல்லையா? அசேஷம்னா
இனிமே உன் வாழ்க்கையில பாபம்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லாத்தையும் மொத்தமா வாஷ் அவுட் பண்ணிடுவான். அசேஷ அகஹரம் விதுகு. அதுலயும் பிரத்யேகமா சில சமயத்துல நாமா சொன்னா இன்னும் மகத்துவம். எப்படின்னா பதிதா ஸ்கலிதோ பக்னஹ சந்தஷ்டஸ்தப்தாஹதஹ ஹரிரித்யவசேனாஹ புமான் நாருஹதி யாதனாம். பதிதஹன்னா இப்படி ரோட்ல போயிட்டே இருக்கும், அல்ல ஆத்திர திடீர்னு வழிக்கு விடுறோம் இல்லையா, கீழே வழிக்கு விழுந்தோம் தடிக்க விடுறோம்னா அந்த தடிக்க விடுறத கூட சில பேருக்கு ஐயோ அப்படின்னு வரும். அந்த மாதிரி வராம ஐயோங்கிறது 2 அக்ஷரம் தான், ராமாங்கிறது 2 அக்ஷரம் தான், சிவாங்கிறது 2 அக்ஷரம் தான். நம்ம எந்த நாமாவை பிடிக்கிறோம் இருக்கு இல்லையா. அந்த கீழே விழுந்தத்தை சிவ சிவா ராமராமான்னு சொன்னோம்னா கூட அந்த வியாதத்துல சொன்னா கூட மகத்துவமா. பதிதா ஸ்கலிதா பக்னஹா சந்தஷ்டஸ்தப்த ஆஹதஹ. கை காலில் ஒரு முறிவு வருது, இதோ கீழே வந்து கை காலை உடைச்சுட்டோம், வலி தாண்டாதிக்கு ராமராமா சொல்லிட்டு அழுதுண்டு அப்படின்னா கூட போயிடும். சில பேருக்கு மனசுல தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்கும். யார்கிட்ட சொல்லி அழுதா தேவையில்லைன்னு இருக்கும், நெஞ்சில் அடிச்சு அடிச்சு அழுதுன்னு இருப்பான். அந்த சந்தர்ப்பத்தை ஒருத்தருக்கு பகவான் நாம வாயில வரவே வராது. அப்படி ஒருத்தருக்கு வாயில வந்துருச்சுன்னா அதோட உத்தமமான காலம் கிடையாது. அப்படி பகவான் நாமாவை ஹரி ரித்யவசேனாஹ. ஹரி அப்படிங்கிற 2 அக்ஷரம் இல்லையா, 2 எழுத்து தானே அது. அப்படி ஹரின்னு ஒருத்தர் வாயில வந்துருச்சு சொன்னா புமான் நாருஹதி யாத்தனாம், அவனுக்கு நரக யாத்தனையிலிருந்து மோட்சமா. அப்படியாக அந்த சந்தர்ப்பத்துல பகவான் நாமாவை சொல்லியிருக்காப்பா. அதனால இவன் பகவான் நாமாவை சொல்லிட்டா உங்களோட வரத்துக்கு ரைட்ஸ் கிடையாது, இவன் கேஸ்ல நீங்க இன்னும் ஆஜரா முடியாதுன்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள்லாம் யமதூதர்கள் அடிச்சு வரக்கிட்டான். இந்த அஜாமில என்ன பண்றான், இந்த விஷ்ணு தூதர்களும் யமதூதர்களும் பேசுறத கீழே படுத்து பார்த்துட்டு இருக்கான். இந்த வேலை முடிச்சு முடிச்சு பார்த்துட்டு இருக்கான். வந்தவா யாரும் இவங்கிட்ட பேசுற, இவன் 2 பேர் பேசிட்டு இருக்கிறத, இவன் 2 பேர் பேசுறத பாக்குறான். பார்த்துட்டு கண்ணால ஜலம் பண்றான். நம்ம எப்பேற்பட்ட பாப்பி, என்ன இவன் சொல்றாலும் இவன் இந்த மாதிரி பாப்பம் எல்லாம் பண்ணிருக்கான்னு இவன் பண்ண பாப்பத்துல மென்ஷன் பண்றாலும், இவனுக்கு கடைசி காலத்துல இவன் வந்து காப்பாத்த வந்தோடனே ஆஹா நம்ம பண்ண பாப்பத்தை இவெல்லாம் சொல்றாரு கரெக்டு தானே, நம்ம அம்மா அப்பாவை கை விட்டோமே, கட்ட பொண்டாட்டி கை விட்டோமே, கொலை அடிச்சோமே, கொலை பண்ணோமே, பொய் சொன்னோமே, திருடனோமே, நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் இவ சொல்றதை காட்டிலும் இது எல்லாத்துக்கும் மேல நம்ம தெரியாம ஒரு தடவை பகவன் நாமா வாயால சொன்னதுக்கு இவன் இந்த யம வாயிலிருந்து நம்மளை காப்பாத்தினாரு பிரபு. இப்பேற்பட்ட பிரபுவோட நாமாவை நம்ம இவ்வளவு நாளைக்கு அலராம விட்டுட்டோமேன்னு தன்னோட தப்ப நினைச்சு கண்ணால ஜலம் விட்டுட்டு இருக்கா. இவன் பேசுறத பார்த்துட்டு இதுதான் பிராயஷ்சித்தம்னு வேறு. பிராயகா சித்தம், பிராயகான்னா நன்னா உணர்ந்து தன்னோட சித்தத்துல பண்ண தப்பன், ஐயோ நம்ம போய் இப்படி பண்ணலாமா, மனுஷனா பிறந்து இப்படி பண்ணலாம், அதுவும் பிராமணா பிறந்து இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா அப்படின்னு நினைச்சு உருகணுமா. இப்படி உருகின்றிருக்கா. இவன் பேசிட்டு விஷ்ணு தூதர்கள் என்ன பண்ணா, நீ இவனை ஆயுஷன் போக முடியாது அடிச்சு வரட்டு விட்டா யமதூதர்கள் போயிட்டா. சரி வந்த விஷ்ணு தூதர்களுக்காக இவன் ஆயுஷன் போனோம், அவார்டு இவன் ஆயுஷன் போல அவார்டு போயிட்டா. இப்ப திரும்ப அப்படியே வரையா இருக்கா வீட்லயே. அப்போதான் எனக்கு தெரியறது, ஆஹா நம்ம பண்ண பாவத்துல இருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு தான் பிரபு இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி, இதற்கு பிறகு நமக்கு இந்த கொடுமை வேண்டாம், இந்த குழந்தை குட்டி எல்லாம் வேண்டாம் சொல்லி சதஸ்மின் தேவ சதனே இதெல்லாம் ஆலயத்துக்கு போய் ஹரித்வாரத்தை போய் கங்கையில போய் ஸ்நானம் பண்ணி 3 வேளை காலம் ஸ்நானம் பண்ணி அங்க இருக்கிற சாதுக்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி நாராயண நாமாவை பாராயணம் பண்ணிட்டு இருக்கான், ஜபம் பண்ணிட்டு இருக்கான். இப்படியாக 1 வார காலம் பண்ணிட்டே இருக்கானா. அப்படி பண்ணிட்டு கூடிய அந்த அஜாமிலனுக்கு திரும்ப 1 வார காலம் கழிச்சு புஷ்பக விமானத்தை எடுத்துட்டு அந்த விஷ்ணு தூதர்கள்லாம் வந்துட்டான். போன வாரம் வந்தாலே அந்த 4 பேர் அதே விஷ்ணு தூதர்கள் திரும்ப வரா வந்து அஜாமிலா அப்படின்னு கூப்பிடுறான். அஜாமிலன்னு சொன்னா, அஜம்னு சொன்னா மாயேன்னு அர்த்தம், அதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. அஜம்னு சொன்னா பகவான்னு ஒரு அர்த்தம் உண்டு. அஜஹான்னு சொன்னா ஸ்திரீன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி வழித்தவர் போன ஸ்திரீயோட சம்பந்தம் ஏற்பட்டு வச்சுனா அதனால இவருக்கு அஜாமிலன்னு பேரு. அந்த பண்ண பணவதுக்கு நான் பிராயசித்த பண்ணிட்டானே நாராயண நாமா சொல்லி, இப்போ வந்து திரும்ப இப்ப வந்து அஜாமிலன்னு கூப்பிடுறான். ஏன் கூப்பிடுறா அப்படின்னு சொன்னா, பகவானுக்கும் அஜன்னு ஒரு பேர் உண்டு. இப்போ நாமா சொன்னான் இல்லையா, இந்த நாமா சொல்றதுனால பரிசுத்தமாயிட்டான். பரிசுத்தமானதுனால இப்ப என்ன பண்ண போறான்னா, இவன் முதல்ல ஸ்திரீயோட கலந்தான். இப்ப பகவான் நாமாலாம் சொல்லி சுத்தியமாகி பகவானோட கலக்க போறான்.
பகவானுக்கு அஜன்னு பேருங்கிறதுனால இப்ப அஜாமிலான்னு கூப்பிடுறா. வா அவன் பகவான் வந்து வைகுண்டத்துக்கு அழைச்சு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அஜாமிலன் வந்து திரும்ப போய் கங்கையில போய் ஸ்நானம் பண்ணி அங்க இருக்கிற சாதுக்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி அந்த ஆலயத்துல போய் தேவதா மூர்த்திலாம் தரிசனம் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பிட்டானா. நான் எப்பேற்பட்ட பாபியா இருந்தேன், அப்பேற்பட்ட பாபியா இருந்த எனக்கு பகவான் ஏதோ ஒரு வாய் உலகி போன சொல் நாராயணன், அப்பேற்பட்ட நாமாவை நான் வாய் உலகி போய் சொன்னதுக்கு பகவான் எனக்கு வந்து கிருப பண்ணி என்ன அழைச்சிட்டு போற, எனக்கு விட கொடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பினான். அப்படி கிளம்பி வைகுண்டத்துக்கு போறான். சரி, இந்த அஜாமின வைகுண்டத்துக்கு போயிட்டான். இந்த பரீட்சித் ராஜா சொல்றேன், இந்த யமதூதர்கள்லாம் திரும்ப போனாலும் அவ அங்க போய் என்ன அதை சொல்லுங்க அப்படிங்கிற. ஏன்னா அஜாமிலனோட கதை முடியறதா இல்ல அஜாமிலனை பத்தி யமதர்மராஜன் இந்த அஜாமிலன் சொன்ன நாமராயண நாமாவை பத்தி யமதர்மராஜனோட அபிப்பிராயம் என்னங்கன்னு இந்த ராஜா பரீட்சத்துக்கு தெரிஞ்சுக்கிறான். அதுக்காக இவர்கிட்ட போய் கேட்கிறார், அஜாமிலன் கரையேறிட்டான்னு சொல்றேனே இது எப்படி விஷயம் அப்படின்னா, அப்பேற்பட்ட அஜாமிலோ பியகாப்தாம கிம் புன ஸ்ரத்தையாகரன், என்ன தப்புலாம் செய்யக்கூடாதோ அப்பேற்பட்ட தப்புலாம் செஞ்ச அஜாமிலனே கரையேறிட்டான்னு சொன்னா ஸ்ரத்தையோட பகவன் நாமாவை பத்தி சொல்றவாளை பத்தி கேள்வி வேணுமாங்கிற சுகாச்சாரியர். நான் தப்பு பண்ணுவனே கரையேறிட்டானே, நம்ம ஏன் கரையேற மாட்டோம் அப்படின்னு கொஸ்டின் மார்க்காவே இந்த சரித்திரம் அந்த சர்க்கம் முடியறது. உடனே இவர் கேட்கிறார், அப்ப யமக்கிங்கர்கள்ல யமலோகம் போனாலே அவ என்ன பண்ணினா அவளை பத்தி சொல்லுவோம்னு இவர் சொல்றார். யமதூதர்கள்ல யமலோகம் போனா யமதர்மராஜா கேட்கிற, என்னடா போனே வெறுங்கை வீசின்னு இருந்திருக்கேரு அப்படின்னு கேட்ட உடனே இந்த யமக்கிங்கர்கள்லாம் சொல்றாளா, அதெல்லாம் முதல்ல இருக்கட்டும், இந்த லோகத்துக்கு முதல்ல நீங்க தான் அதிகாரியா இல்ல இன்னும் வேற யாராவது அதிகாரி இருக்காளா? ஏன்னா நீங்க வந்து ஒரு அதிகாரி உங்களோட சர்வெண்ட் எங்களை அமைச்சு போய் ஆயிடுச்சுன்னு வாங்குறேலே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா நான் தான் சொன்னேன், கரெக்டா நீ எல்லாத்துக்கு போனியான்னு கேட்கிறேன். நான் சொன்ன வீட்டுக்கு தான் போனியா, சொன்ன நம்பர் தானா, சொன்ன ஆளை தான் பிடிச்சேன்னு கேட்கறது யமதர்மராஜா. கரெக்டா நீங்க சொன்ன அதுக்கு தான், இது வரைக்கும் நாங்க யாரும் தப்பா பிடிச்சுன்னு வந்திருக்கோமா, யார் வீட்டுக்கு சொல்றதோ அவன் தான் பிடிச்சிட்டு போறோம், அப்ப ஏன் இப்ப வெறும் கையை வீசின்னு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா நீங்க சொன்ன அதுக்கு தான் போனோம், சொன்ன வீட்டுல சொன்ன இடத்துல சொன்ன அதே 10ஆம் நம்பர் வீடுயா அதே ஹால்ல அந்த பாபியும் பேந்து முடிச்சுன்னா படுத்துட்டு இருந்தான். சரிடா பேந்து முடிச்சிருந்தா காலம் முடிச்சு கூட்டு வர வேண்டியதானே, இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, நான் கயத்தை போட்டோம், சரி கயத்தை போட்டேங்கிறதே கயிறு அவுந்து கிடக்கேன்னா வெயிட் பண்ணுங்க சொல்றேன். கயத்தை போட்டோமா, போட்டேன், சரி என்ன ஆச்சுன்னா வச்சானே ஒரு சப்தம் ஒரு சவுண்டு கொடுத்தாங்கன்னா அப்படின்னா உடனே யமதர்மராஜா கேட்டார், ஏன்பா நம்ம யாராவதுக்காவது போய் அவ யாராவது நம்மளும் சத்தம் போடாம வந்திருக்கா, நம்ம யாராவதுக்குள்ளாவது போனா அவன் மட்டும் சத்தம் போடுவானா, கூட இருக்கிற எல்லாரும் தான் சத்தம் போடுவான், ஐயோ அம்மான்னு போறேன்னு அவன் சத்தம் போட்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன்னு ஏத்துக்கிற மாதிரி இல்லையன்னா உன்னை யமதூதர்கள் சொல்றா, அவன் எப்பயும் சொல்ற மாதிரி சத்தம் போட்டுலாம் கொஞ்சம் வித்தியாசமா சத்தம் போட்டான். என்னன்னா நாராயணே தியபிஹிதே, நாராயணான்னு கத்திட்டானாங்கிறா. இவன் நாராயணான்னு சொன்னான்னு யமதூதர்கள் சொல்ற போதே இவருக்கு யமதர்மராஜா காலம் நாராயணன் காதுல உழுதுடுத்து. உடனே என்ன பண்ணார், அந்த ஆசனத்திலிருந்து எழுந்து தன்னோட சிம்மாசனத்துல எழுந்து உட்கார்ந்து முட்டி போட்டு உட்கார்ந்து கையை மேல தூக்கி விட்டார் யமதர்மராஜா. ஏன்னா நாராயணான்னு சொல்லி காதுல விழுந்த உடனே இவன் நாராயணான்னு சொன்னான். அவன் சொன்ன மாத்திரத்துல மாபைஹி பயப்படாதுன்னு யாரோ 4 பேர் வந்தானா அவ வந்து பயப்படாத நான் அவங்க அபயம் கொடுக்குறோன்னு சொல்லி நாங்க போட்ட பாசகையை விட்டு போயிடுத்து அவ எங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு அடிச்சு விரட்டி விட்டா. இந்த பாருங்க நீங்க கொடுத்த பாசகையை இப்படி ஆயிடுத்து, இப்ப இதுக்கு என்னதான் வழி என்னதான் முடிவு நீங்க சொல்லுங்கன்னு யமக்கிங்கர்கள் யமதர்மராஜன் கேட்கிறா. அப்ப யமதர்மராஜன் சொல்றார், ஹே புத்திரகாக குழந்தையெல்லாம் கூப்பிடுறார், ஏ குழந்தையெல்லாம் அப்படின்னு கூப்பிடுறார். யாரு? தன்னோட வேலையாட்களை இது வரைக்கும் அடிச்சு மிரட்டின்ற தன்னோட வேலையாட்களை ஏ புத்திரகாக குழந்தையெல்லாம் கூப்பிடுறார். காரணம் என்னன்னா நாராயணன் நாமா காதல வாங்கிட்டு பேரடா, நீங்க தான் பேர்பட்டவாளா இருப்பேன், பேர்பட்ட பாக்கியவானா இருப்பேன், நீங்க தானே என்னோட குழந்தைகள் அப்படின்னு கேட்கிறா. சரின்னா நீங்க சொல்றதுதான் சரி, இந்த நாராயணன் கூப்பிட்டாலே அதோட கதை என்ன அதை சொல்லணும் அப்படின்னா யமதர்மராஜன் சொல்றார், இந்த லோகத்தோட ஜெகன் நிர்வாகத்துல ஜெகநாதர் அவர் தான், பிரபு தான். நாங்கெல்லாம் வந்து அவரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடிய வேலையாட்கள். இந்த லோக நிர்வாகத்துல இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் எங்க அஷ்டதிக் பாலகர்னு பேர்.
8 திக்குக்கு ஒரு திக்குக்கு ஒரு ரட்சகர்கள் நாங்க. அதுல எங்களை பிரபு என்ன இந்த வேலைக்கு நியமிச்சிருக்காரு. எப்படின்னா இந்த லோகத்தோட நிர்வாகம் எப்படி இருக்கும்னா, ஓத்தம் புரோதம்னு சொல்லுவா. இந்த வஸ்திரம் இருக்கு இல்லையா, இந்த வஸ்திரத்துல வேஷ்டி பார்த்தோம்னா இதுல நூல் இப்படி ஒண்ணு இருக்கும், இப்படி குறுக்க இருக்கும். இதுக்கு ஓத்தம் புரோதம்னு பேரு. இந்த ஜெகன் நிர்வாகத்துல எங்களை சுவாமி நூல் மாதிரி பிணைச்சு வச்சிருக்க. அவர் என்ன வேலை செய்யறாரோ அதை செய்யக்கூடிய வேலையாட்கள் தான் நாங்க. எங்களுக்கு மேல சர்வேஸ்வரன் இருக்காருப்பா. அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனோட நாமாவை தான் நீங்க தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். அந்த பகவன் நாமாவோட வைபவம் யாருக்கும் தெரியாது, 12 பேருக்கு தான் தெரியுங்கிற பகவான். யமதர்மராஜா சொல்றார், பகவன் நாம வைபவம் 12 பேருக்கு தான்ப்பா தெரியும். அப்பேற்பட்ட வைபவத்தியாகவும் நீங்க காதல் நாராயண நாமாவை கேட்டு வந்திருக்கேன். அப்படி யாருன்னா 12 பேர் அப்படின்னா, ஸ்வயம்பூஹு நாரதா சம்புஹு குமாரஹா கபிலோ மனுஹு. ஸ்வயம்பூனா பிரம்மா இல்லையா, பகவன் நாம வைபவம் பிரம்மாக்கு தான்ப்பா தெரியும். அவர் தான் முதல்ல பகவன் நாமா. அப்புறம் யாருன்னா பிரம்மாவோட குமாரனான நாரத முனிவர், பக்தி சூத்திரத்தை கல்பிச்ச நாரத மகரிஷி. ஸ்வயம்பூஹு நாரதா. மூணாவது யாருன்னா சம்புஹு, சாட்சாத் பரமேஸ்வரன் இல்லையா. எப்ப பார்த்தாலும் கையில் ருத்ராட்ச மாலை வச்சுட்டு ராமநாமா சொல்லிட்டே இருக்கார், பகவன் நாமா சொல்லிட்டே இருக்கார். அவருக்கு தான்ப்பா தெரியும். குமாரஹா, சனகாதி குமாரர்கள், அவருக்கு தான் பகவன் நாமா வைபவம் தெரியும். கபிலோ மனுஹோ, பகவானோட அவதாரத்துல கபிலாவதாரம்னு ஒண்ணு உண்டு இல்லையா. தன்னோட அம்மாக்கே குருவாருன்னு சொல்லி கொடுத்தார். அப்பேற்பட்ட கபிலர். மனுக்கள்னு சொல்வா இல்லையா, அந்த மனு. ஸ்வயம்பூஹு நாரத சம்புஹு குமாரஹா கபிலோ மனுஹு பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மஹ. பிரஹ்லாத சுவாமி, அவருக்கு தான் பகவன் நாமா தெரியும், வைபவம் தெரியும். அப்படி யாருன்னா ஜனகன், மிதிலாதிபதி இல்லையா, சீதா பிராட்டியோட அப்பா ஜனக மகாராஜா, அவருக்கு தான் பகவன் நாம வைபவம் தெரியுமா. பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மஹா. அப்புறம் பீஷ்மாச்சாரியா, அவருக்கு தான் பகவன் நாமா தெரியும். அப்பேற்பட்ட பகவன் நாமாவை தான் நம்ம இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. தேர்தத்துல உட்கார்ந்து கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார், அது கீதோபதேசம். அதே மாதிரி சரதர்ப்பத்துல அம்பு படுக்கையில படுத்துட்டு பாண்டவர்களுக்கு தர்மத்தை போதிக்கிறார் பீஷ்மாச்சாரியார். கிட்டத்தட்ட 300 அத்தியாயம் மேல இருக்கு தர்மம். ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், ராஜ தர்மம், வைசிய தர்மம் எல்லாத்தையும் சொல்ற. எல்லா தர்மத்தையும் சொன்ன பிறகும் இந்த யுதிஷ்டிரனுக்கு மனசோட இவ்வளவு தர்மத்தை சொல்றேன், இந்த தர்மத்துல எந்த தர்மம் உத்தமமான தர்மம் அது சொல்லுங்க. கோ தர்ம சர்வ தர்மானாம் பவதः பரமோ மதः கிம் ஜபன் முச்சதே பந்துஹு ஜன்ம சம்சார பந்தனம். இவ்வளவு தர்மத்தையும் என்னால் ஆசிரியம் முடியுமான்னு தெரியாது, அனுஷ்டானம் பண்ண முடியுமான்னு தெரியாது, ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியாது. அப்ப இவ்வளவு தர்மத்தையும் நான் அனுஷ்டானம் பண்ணணும்னா, எந்த ஒரு தர்மத்தை நான் அனுஷ்டானம் பண்ணினால் இவ்வளவு தர்மம் அனுஷ்டானம் பண்ண பலன் ஆகுமோ அதை நீங்க சொன்னோன்னு தான் ஒரு சொல்ற. ஸ்ரீராம ராம ராமேதி பரமேஸ்வரன் வாக்குனால வந்திருக்குப்பா. அது மாத்திரமானா நம்மளா விஷ்ணு ரசநாமத்தை சுவாமி படத்தையோ இல்ல சுவாமி அர்ச்சாவதார மூர்த்தி வச்சுன்னு சொல்றோம். அவர் ஸ்வயம் கிருஷ்ணனே பிரத்யட்சமா இருக்கிறத விஸ்வம் விஷ்ணு காரான்னு ஸ்லோகத்தை ஃபுல்லா சொல்லியிருக்கு. அந்த பிராணன் போகக்கூடிய சமயத்துல உபதேசம் பண்ணினார் யாரு, பீஷ்மாச்சாரியார். அவருக்கு தான் பகவன் நாம வைபவம் தெரியும். அப்ப என்ன ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லணும்னா சொல்றவரோட வெயிட்டு தான் அந்த வார்த்தையோட பலம் இல்லையா. சொல்றவரோட வெயிட் அந்த வார்த்தையோட பலம். அப்பேற்பட்டவர் பீஷ்மாச்சாரியார். பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மஹா. அப்புறம் யாருன்னா மகாபலி. இப்பேற்பட்டவன் பிரஹ்லாத சுவாமியோட பேரன். ஆனா தானத்துக்கு பேர் போனவர். தானம்னு கொடுக்கிறோம் சொன்னா கொடுத்தோம். நாராயணாய நளினாய தலோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய நானாச்சராச்சர விதாயக திவ்ய தேசநாபீகுட்டாய புருஷாய நமः பரஸ்மை. பகவான் கேட்டான்னு தன்னையே அர்ப்பணிச்சாரே, அப்பேற்பட்ட மகாபலிக்கு தான் பகவன் நாம வைபவம் தெரியும். அப்புறம் வையாசகி, யாசாச்சாரியார், சுகாச்சாரியார், இப்படி 11 பேர் சொல்லிட்டார். 11 பேர் சொன்னோடனே கடைசியில எனக்கு தான் தெரியும்னு சொல்லணும். அவர் அகம்னு சொல்லணும். அகம்னு சொல்லாதுக்கு வயம். 12 பேர் 11 பேர் சொல்லிட்டு அப்போ ஒருத்தர் சிங்குலர் தான் இருப்பார். நான் தான் சொல்ல வேண்டியதான். நான் சொல்லலை,
நாம்கள் அப்படிங்கிறார். ஆனா இருக்கிறது ஒருத்தர் தான். நாம்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்னிலேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரையும் இருக்கக்கூடிய எத்தனையோ சாதுக்கள் இருக்காளே. ஆதிசங்கர பகவத்பாதாள் இருக்கா இல்லையா, ராமானுஜாச்சாரியால் இருக்கார், அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணுவா, விசிஷ்டாத்வைத ஸ்தாபனம் பண்ணுவா, துவைதத்தை ஸ்தாபனம் பண்ணுவா, அதுக்கப்புறம் எத்தனை வல்லபாச்சாரியால் இல்லையா, பரமாச்சாரியால், ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா, எத்தனையோ பேர் இருக்காளே பகவன் நாம வைபவம் தெரிஞ்சவா. நேற்றுக்கு வரைக்கும் இந்த புதுக்கோட்டை பிரிவா பாகவத சுவாமிகள்னு சொல்லுவா இல்லையா. இன்னைக்கு நாமா பண்ணிட்டு காலை பாகவதமான பசங்க பண்ணிட்டு காலை இவாளுக்கு தான் பகவன் நாமாவோட வைபவம் தெரியும். அப்பேற்பட்ட வைபவத்தியாகவும் நீ கேட்டு வந்திருக்க. அந்த பகவன் நாமாவோட காதுல ஒழுங்குன்னு சொன்னா வியாஜஹாரே விவசகா நாம ஸ்வஸ்தஜனம் ஹரே. இந்த ஒரு வியாஜம் நீ தெரிஞ்சுதான் சொல்லணும் இல்ல, இதோ ஒரு வியாஜத்தை நீ காதில் கேட்டாலோ வாயில சொன்னாலோ என்ன கிடைக்கும்னா உனக்கு வைகுண்டமே சித்திச்சுடு. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த அஜாமில் இருக்கா அப்படின்னு சொன்னோங்க. அதை சொல்லி முடிச்சோன்னு இவெல்லாம் கேட்கிறா. உடனே பகவன் நாமா சொல்லி எல்லாரும் கரையேறுவா அப்படின்னு சொன்னா அப்ப இனிமே நம்ம எவ்வளவு வந்துட்டு மனுஷாலும் வரமாட்டாரா அப்படின்னு அவ கேட்டோன்னு இவர் சொல்ற, நீ சொல்றது கரெக்டு தான். பகவன் நாமா சின்னதா ரெண்டு தான் இருக்கு. ராமா கிருஷ்ணா கோவிந்தா ரெண்டா சின்ன சின்ன வார்த்தையா தான் இருக்கு. ஆனா சின்ன சின்ன வார்த்தையா இருந்தாலும் கூட நம்ம எவ்வளவு பேருக்கு வரக்கூடிய குண்டலை குறைஞ்சிருக்கோம் இல்லையா. நம்மளா நினைச்சாலும் பகவன் நாமா நம்ம வாயில வராது. பகவான் சங்கல்பிக்கணும். என்னோட நாமா ஒருத்தர் வாயில வரணும்னு பகவான் சங்கல்பிக்கணும். பகவான் சங்கல்பிச்சாதான் நம்மளோட வாயில பகவன் நாமா வரும். இதே அஜாமிரன் மாதிரி தொண்டருக்கு பொறியாளர் சொல்லலாம். ஸ்ரீரங்கத்துல அம்மா மண்டபத்துல மண்டப சுவாமிக்கு பிருந்தாவனம் பூந்தோட்டம் போது நித்தியம் புஷ்பம் கட்டி கொடுக்கறதா அவரோட வேலை. அவரும் பரம வைஷ்ணவர். பெருமாள்னு இருக்க. அப்போ அவர் திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த அஜாமிரை மாதிரிதான் இன்னொரு ஸ்ரீ மேல ஆசைப்பட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டார். ஊர்ல இருக்கிறவெல்லாம் சொல்றா, குடும்ப குட்டி எல்லாம் கத்தறது. இவரால அதுல இருந்து வெளில விடவே முடியல. தான் பண்ற தப்புன்னு தெரியாது. ஆனாலும் அந்த நேரம் வந்துச்சுன்னா தன்னோட தப்பை மாத்திக்க முடியல. சில பேருக்கு மதுபானம் எல்லாம் சுதாபானம் எல்லாம் பண்ணலாம். மதுபானம் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுன்னா கை காலம் உதற ஆரம்பிச்சிடும் இல்லையா. அது அவனு சொல்லி தப்புக்கிறது. அந்த பழக்கம் உள்ள போய் அவனை மாத்துறது. அந்த மாதிரி தான் தப்பு பண்றோம்னு தெரியாது. தன்னை சரி பண்ணு நினைக்கிற, ஆனா புத்தி வரமாட்டேங்குது. அப்போ எல்லாருமே ரங்கநாதன்ட்டு முறையிடுறா. இவருமே ரங்கநாதன்ட்டு முறையிடுறார். தப்பு பண்றேன்னு புஷ்பம் கட்டிட்டு இருக்காரு. அப்போ நான் பண்றது தப்புன்னு தெரியுது, ஆனா நான் மாத்திக்க மாட்டேன் தாபப்படுறாரு. அப்போ ரங்கநாதன் என்ன பண்றாரா, ஒரு விஷயத்த ஒருத்தர் தப்பு பண்ணா 10 பேர் சொன்னா கூட மாத்திக்க மாட்டோம். நமக்கு அந்த விஷயத்திலே மாறவும் தோணும் இல்லையா. ரங்கநாதன் என்ன பண்றார், தன் புத்தியில் புகுந்து தன்பால் ஆதரவம் பெருக வைத்த அழகனூர் அரங்கம் என்று. ரங்கநாதன் அந்த தொண்டர்களிப்புடியாளர் புத்தியில புகுந்து நீ செய்யறது தப்பு அப்படின்னு தன்னோட புத்தியில புகுந்து அவரோட தப்பை திருத்துறாரு. அதுக்குதான் உந்துதல்னு சொல்லுவார். ஒரு விஷயத்த பண்றதுக்கு உந்துதல் வேணும்னா 10 பேர் சொன்னா இன்னைக்கு நீ பூஜை பண்ணு, இன்னும் நீ டெய்லி பூஜை பண்ணு, நல்லா படி அப்படி 10 பேர் சொன்னா கூட படிக்கிறவனுக்கு படிக்கணும்ன்ற எண்ணம் வந்தாதான் படிப்பான். அப்பா அம்மா மறக்கிறான்னு 10 நாளைக்கு படிப்பான். அப்புறம் பழகி போயிடும். அப்புறம் அப்பா அம்மா அடிப்பா அப்படின்ற பயத்துல படிப்பான். அடி மறந்து போயிடும், விட்டுடுவான். ஆனா தான் எப்படியாவது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், ரேங்க்ல வரணும் அவனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா போடுண்டா டைம் ஆயிடுச்சுல புஸ்தகத்தை முடிவிட்டான்னு சொன்னா கூட கேட்க மாட்டான். இல்லம்மா நான் சத்தனா படிக்கிறேன் போகுது இல்லையா. அப்போ தனக்குள்ளதான் ஒரு புத்திகள் வரணும். தன் புத்திகள் புகுந்து தன் பால் ஆதரவம் பெருக வைத்து. அப்படி பகவான் தன்னோட புத்தியில இருந்து எல்லாரையும் மாற்றுவார். அப்பேற்பட்ட பிரபுவோட நாமாவை என்னன்னா, துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்வெடுத்து துணையாவர் என்றேன், ஒப்பிலே நாகிலும் நின்னடைந்தேன், யானைக்கு நீ அருள் செய்தமையா. கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணாரே இல்லையா, கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணாரே பிரபு. பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னா, என்னை புத்தியோடு கூப்பிட்டாதான் பண்ணுவேன்,
மனுஷனா இருந்தா கூப்பிட்டு இருந்தாதான் அனுகிரகம் பண்ணுவேன். இன்ன ஜாதியில இருக்கணும், இன்ன குலத்துல இருக்கணும், இன்ன கோத்திரத்துல இருக்கணும் அப்படின்னு பகவானுக்கு உண்டான அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜாதி பார்த்துதான் பகவான் அனுகிரகம் பண்ணுவான்னு சொன்னா சபரிக்கு எப்படி மோட்சத்தை கொடுத்தார் இல்லையா? நால்வரோடு ஐவர் ஆனோம்னார் ராமச்சந்திரமூர்த்தி. குகப்பெருமான கட்டி அணைச்சுட்டு நால்வரோடு ஐவர் ஆகணும்னார். ஜாதி பார்ப்பான்னு சொன்னா கொடுக்க முடியாது. இல்ல நல்லா படிச்சாதான் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னா கஜேந்திரன் எந்த காலேஜ்ல போய் படிச்சான்? கஜேந்திரன் படிக்கலையா? அப்ப அனுகிரகம் பண்ணாரு. இல்ல நல்ல தான தர்மங்கள்லாம் பண்ணினாதான் அனுகிரகம் பண்ணுவார்னு சொன்னா இல்லையா? நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந இஜ்ஜையான்னுட்டா. நான் வேதாத்தியானம் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுவாருன்னா ராவணனோட ஒருத்தர் வேதாத்தியானம் பண்ணுவார் கிடையாது. அப்பேற்பட்ட ராவனுக்கும் சுவாமி என்ன பண்ணாருன்னா தப்பு பண்ணா நிகிரகம் பண்ணிட்டார். நாகம் வேதைஹி. இல்ல நான் நிறைய தபஸ் பண்ணுவேன், அப்ப சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னா இரண்யகசிபுவோட ஒருத்தர் தபஸ் பண்ணிட முடியுமா? அப்பேற்பட்டு தபஸ் பண்ணி அனுகிரகம் வரம் வாங்கின இரண்யகசிபு தான் ஒரு சின்ன நகத்தினால கிழிச்சு தூக்கி எரிஞ்சு விட்டார் இல்லையா? என்ன தபசா நான் தானேன்னு கர்ணன் மாதிரி ஒருத்தன் தானம் பண்ண முடியுமான்னா அவனுக்கும் தேர்தல போயிட்டானே. அப்போ பகவான் யாருக்கு கிருபை பண்ணுவான்னா தன்னை யார் விரும்புறாரோ, தன்னை யார் அடையணும் ஆசைப்படுறாரோ அவளுக்கு தான் கிருபை பண்ணுவான். இன்ன மதம், இன்ன குலம், இன்ன கோத்திரம், இன்ன சூத்திரம், இன்ன ஜாதி இதெல்லாம் பகவான் கிடையாது. இல்ல வயசானாதான் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னா துருவனுக்கு 5 வயசு தானே சுவாமி அனுகிரகம் பண்ணலையா? துருவ சுவாமிக்கு 5 வயசு தானே சுவாமி அனுகிரகம் பண்ணலையா? அப்போ எல்லாத்துக்கும் மேல என்ன தேவைப்படுதுன்னா படிப்போ, வயசோ, குலமோ, ஆச்சாரமோ இல்லையா? கண்ணப்ப நாயனாருக்கு சிவபெருமான் அனுகிரகம் பண்ண ஆச்சாரம் தான் அனுகிரகம்னா தன்னோட எச்சனால அபிஷேகத்தை வாயில கொண்டு ஜலத்தை கூட்டினா தான் சாப்பிடக்கூடிய மாம்சத்தை கொண்டு சுவாமிக்கு நிவேதம் பண்ணா எடுத்துட்டாரே சுவாமி. அப்ப அவங்க தேவைப்படுறது பக்தி மாத்திரம் தான். பக்தாசுஷோஷ பகவான், பக்தியினால சந்தோஷப்படக்கூடிய பகவான். அப்படி பகவான் பக்தியினால சந்தோஷப்பட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த சந்தோஷம் பக்தி ஒருத்தர்கிட்ட வந்துடுத்து சொன்னா அவளுக்கு அனுகிரகம். அப்பேற்பட்ட பகவான் நாம யாரு சொல்றாளோ அதுதான் இங்க சொல்றாரு. அப்போதைக்கு இப்போதே சொல்லு, ஆணைக்கு நீ அருள் செய்தமையா இல்லையா? யானைக்கு நீ அனுகிரகம் பண்ண, எய்ப்பு வந்து என்னை நெறியும் போது எனக்கு கடைசி காலம் எப்போ ஒன்றும் தெரியாது, அங்கே நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போ நான் நினைப்பேன் எப்படி சொல்ல முடியும்? என் புத்திய நாளே இருக்குமா தெரியாது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என் நரங்க தரவனே பள்ளியானே. அன்னைக்கு என்னால சொல்ல முடியாது தெரியாது, அதனால நான் இன்னைக்கே சொல்லிடுறேன். அதனால நான் இன்னைக்கு சொல்றத அன்னைக்கு சொல்றதாக நினைச்சுக்கோ இப்படின்னு பகவன் நாமாவை நீ நன்னா இருக்கிற காலத்திலேயே சொல்லிடணும் அப்படின்னா பெரியவாரோட அனுகிரகமா இருக்கு. அந்த பகவன் நாமாவை சொல்லி இவன் கரையேறியாப்பா. பகவன் நாமா சின்ன நாமா தான், ஆனா எல்லாராலையும் சொல்லிட முடியாது. நான் பகவன் நாமா சொல்லி கரையேறிடலாம்னா அப்ப நம்ம எவ்வளவு இடத்துல கும்பலே இருக்கக்கூடாது, லைன் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் அதுக்குள்ள போறதுக்கு. அப்போ எல்லாரும் வாயிலையும் பகவன் நாமா வந்துடாது. எல்லாராலையும் இங்க கையில உட்கார்ந்து சொல்ல முடியாது. இந்த ஊர்ல 100 பேர் இருப்பா, 250 பேர் தான் வந்திருப்பா, 1000 பேர் இருப்பா. எல்லாரும் இங்க உட்காரணும்னு சொல்ல எல்லாருக்கும் 1008 வேலை இருக்கு. சொல்லணும், யாரையும் தப்பு சொல்லல. ஆனா சுவாமி சங்கல்பிக்காம உன்னால இது உட்கார முடியாது. அப்ப சுவாமி சங்கல்பிக்கணும்னு சொன்னா சுவாமி சங்கல்பம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து சுவாமி கிட்ட சமீபத்துல அந்த இதை மைண்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அவனோட நாமாவை சிந்தனை பண்ணி நம்ம சுவாமியோட சமீபத்தை ஏற்படுத்திட்டே இருக்கணும். அப்படி ஏற்படுத்தினாதான் பகவன் நாமா வாயில வரும். அப்பேற்பட்ட பகவன் நாமா ஒருத்தன் வாயில வந்துதான் கரையில் இருக்காப்பா அப்படின்னு இவர் சொல்ற. அப்பேற்பட்ட பகவன் நாமாவை தான் நீ காதுல கேட்டு வந்தது கேள். அப்பேற்பட்ட பகவான் தான் எங்களுக்கும் பிரபு. அப்பேற்பட்ட பகவன் நாமாவோட வைபவத்தை தெரிஞ்சுட்டேடா அப்படின்னு சொல்லி யமதர்மராஜு தன்னோட தூதர்கள்லாம் சொல்றாங்க. அஜாமிலோ விகாத்தாம கிம் புன ஸ்ரத்தையா கிருணன். அஜாமிலும் கரையேறிட்டான்னு சொன்னா ஸ்ரத்தையா பகவன் நாமாவை சொல்றவாளை பத்தி கவலையே வேண்டாம், சத்தியமா கரையேறிடுவா. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த அஜாமிலோ பாக்கியானங்கிறத ஒரு சமயம் மலையபுரத்தோட அடியில அகஸ்தியாச்சாரியார் சொன்னதாக
எங்க அப்பா இந்த சரித்திரம் சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி இந்த பரீட்சத்துக்கு சுகாச்சாரியார் சொன்ன உடனே இவங்க மனசுல இருந்த பயங்கள்லாம் நிவர்த்தி அடையாது. ஏன் அப்படின்னா கர்மா பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஆச்சார அனுஷ்டானம் தேவை. ஒரு யாகேரிக்க பண்ணணும் அப்படின்னா வேதாத்தியானம் பண்ணியிருக்கணும். கர்மா பண்ணணும்னு சொன்னா ஆச்சார அனுஷ்டானம் தேவை. பக்திக்கு என்னன்னா மனசுல பகவத் சிந்தனை இருந்தா போதும், நாமா சொல்றதுக்கு வாய் இருந்தா போதும், ரொம்ப சுலபமான மார்க்கம் இது. ஆனா இதுக்கு விசுவாசம் ரொம்ப தேவை. ராமராமா கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்த கோவிந்தா சொன்னா எல்லாம் கரையேறுமா அப்படின்னா அப்போ வேதங்கள்லாம் வேண்டாமா, இனிமே வேதம்லாம் பொய்யா, ஓமங்கள்லாம் பொய்யா, சிராத தர்ப்பணங்கள்லாம் எல்லாத்தையும் விட்டுலாமா, வெறும் பகவன் நாமா மாத்திரம் சொல்லி கரையேறலாமன்னா அங்கதான் பகவன் நாமாவோட வைபவத்தோட முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சிருக்கா. பகவன் நாமா சொன்னா கருதல் இல்லாங்கிறது சத்தியம், அதுல 100% சந்தேகமே கிடையாது. ஆனா பகவன் நாமா எனக்கு இருக்கு, அது மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லி தான் செய்ய வேண்டிய வித்திய கர்மானுஷ்டானத்தை விட்டுட்டான்னா பகவன் நாமாவும் உன்னை காப்பாத்தாது. இதை நான் சொல்லல, பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நாம சித்தாந்தம் பண்ண பெரிவா சொல்றா. சன்னிந்தா அசதி நாம வைபவ கதா ஸ்ரீசேஷயோகோ வேததீஹி அஸ்ரத்தா ஸ்ருதி சாஸ்திர தேசிக கிராம் நாமி அர்த்தவாத பிரமஹா. 10 விஷயம் பகவன் நாமாக்கு அபசாரம் பண்ணக்கூடாது. பகவன் நாமா நம்மளை காப்பாற்றணும்னு சொன்னா பகவன் நாமாவுக்கு நம்ம அபசாரம் தப்பு பண்ணாம இருக்கணும். அது என்ன தப்பு பண்ணாம இருக்குன்னா முதல்ல அதுக்கு பேசிக் குவாலிபிகேஷனே சாதுக்களை நிந்தனை பண்ணக்கூடாது. யாராவது ஆத்திரவுகள் பெரிய ஜபம் பண்றா, இல்ல யாரோ வீதியில் யாரோ நாம ராமராமா கிருஷ்ணா சொல்லிட்டு போவாங்கன்னா அவளை பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது. முதல்ல அது பேசிக் குவாலிபிகேஷன். யாராவது ஒரு பாடுறா, இல்ல பகவன் நாமா சொல்ற கச்சேரி இவன் என்ன பாடி கழிச்சுட்டான் பெருசா, ஸ்ருதி இல்ல தாளம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம பாடம் பாடிட்டு இருக்காரு, நம்மளால செய்ய முடியாத செஞ்சுட்டு இருக்காரு, அந்த மனோபாவத்தை பார்க்கணுமே தவிர அவளை கிண்டல் பண்ணி பேசக்கூடாது. சன்னிந்தா அசதி நாம வைபவ கதா, இந்த மாதிரி பகவன் நாமாவெல்லாம் சொல்லியத்தை கரையேறிக்காம இந்த அஜாமிர சரித்திரம் இருக்கு. விருத்ராசுரன் ஒரு அசுரன் இருக்கான், அந்த அசுரன் பகவன் நாமாவை சொல்லி கரையேறிட்டான். கஜேந்திரன் பகவான் நாமாவை சொல்லி கரையேறிட்டான். இப்படியும் சரித்திரங்கள்லாம் இருக்கு. எல்லாம் சும்மா கட்டுக்கிறதா அந்த காலத்துல எல்லாம் வேற இல்லாம உட்காந்து எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னா அந்த நாமாவும் கைவிடும். சன்னிந்தா அசதி நாம வைபவ கதா ஸ்ரீசேஷயோகோ வேததீஹி. விஷ்ணுக்கும் சிவனுக்கும் பேதம் கல்பிக்க கூடாது. பரமேஸ்வரன் தான் வசதி, சிவன் மட்டும் சார் அவர் ஒண்ணும் கிடையாது. போதாலும் ஒரு சுடுகாட்டில் உட்காந்து சாம்பலை பூசிட்டு இருக்காரு சொல்லக்கூடாது. அது எப்பேற்பட்ட தத்துவம் அது இல்லையா? இல்ல சார் சிவன் தான் வசதி, பெருமாள் தான் மட்டம், ஒரு திருமணம் போட்டு சும்மா அவனா ஒரு அலங்காரத்தை பண்ணி உட்கார வச்சிடறான் நீ சொல்லக்கூடாது. ஏன்னா அவா 2 பேருமே எங்களுக்குள்ள பேதம் இல்லைங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் சங்கரநாராயணன் அவதாரம் இருக்கா. அப்பேற்பட்டவாழ்வை நீ என்ன பேதம் கல்பிக்கிறது இல்லையா? கூடாது. இந்த ஆலயத்துல அந்த பேதம் எல்லாம் கிடையாது. உள்ள கிருஷ்ண சந்தி வச்சிருந்து வாசல்லையே அத்வைத சித்தாந்தம் பண்ண பெரியவாசல்லையே வச்சிருக்கா. பரமேஸ்வரன் இருக்கா இந்த ஆலயத்துல. சாதாரணமா கிடையாது, பொதுவா சொல்றேன். இந்த மனுஷாவுக்குள்ள இருக்கணும், நாங்கெல்லாம் வைஷ்ணவா செய்வர்களை பார்த்தா ஒதுங்கிடுவோம் அப்படின்னா வைஷ்ணவானாம் யதா சம்பு பாகவதம் சொல்லுது. இருக்கிற வைஷ்ணவர்களே யாருக்கு அவசத்தியான வைஷ்ணவன் சொன்னா சாட்சாத பரமேஸ்வரன் தான் முதல் வைஷ்ணவன். வைஷ்ணவானாம் யதா சம்பு, பரமேஸ்வரனுக்கு மேல ஒரு வைஷ்ணவன் கிடையாது உலகத்துல. அப்ப நீ நானே கல்பிக்கிறது இல்லையா? ஸ்ரீசேஷயோகோ பேததீஹி, அவளுக்குள்ள பேதம் கல்பிக்கப்படாது. அது மாத்திரம்னா அஸ்ரத்தா, அஸ்ரத்தன்னா நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. எது மேல நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்படின்னா வேதத்து மேல நம்பிக்கை இல்லாம இருக்க கூடாது. ஸ்ருதின்னு பெயர் வேதத்துக்கு. ஸ்ருதி, ஸ்ருதினா காதால கேட்கிறது. எழுதா கல்வின்னு சொல்லுவா இல்லையா தமிழ்ல, அது வேதத்துக்கு எழுதா கல்வின்னு சொல்லுவா. ஏன்னா காதல கேட்டு கேட்டு கர்ண பரம்பரையா வந்தது ஒரு காலத்துல. அதுக்கு பிறகுதான் அப்படி எழுதி புஸ்தகத்துல எழுதி இப்போ பிடிஎஃப் எல்லாம் வந்துருது. ஸ்ருதி, அந்த ஸ்ருதியில சொன்ன சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கிற தேசிகன் ஆச்சாரியன் குரு, இவா 3 பேர்லையும் உனக்கு அஸ்ரத்த நம்பிக்கை, எனக்கு இவா மேல நம்பிக்கை இல்லை சார்னு சொல்லக்கூடாது. தேசிக கிராம் நாமி அர்த்தவாத பிரமஹா. பகவன் நாமாலாம் சும்மா கட்டுக்கிறது சார். பகவன் நாமாவெல்லாம் சொல்லி ஊர் ஃபுல்லா பாபத்தை பண்ணி இங்க வழக்கு வச்சு திவ்யநாமத்தை குதிப்பா, சுவாமி கிட்ட ராமா கிருஷ்ணா கோவிந்தா சொல்லி பாவத்தெல்லாம் போக்கிட்டுருவான்.
இதெல்லாம் கட்டுக்கதை சொல்லக்கூடாது. அப்படி கட்டுக்கதை சொன்னோம்னா உன்னை காப்பாற்றணும்னு இருக்கக்கூடிய கடைசி ஆப்ஷன் பகவான் நாமா, அதுவும் உனக்கு இங்கே ஒரு ஊருக்கு போறோம், இருக்கிற ட்ரெயின்லாம் முடிஞ்சு போயிடுது, கடைசியா ஒரே பஸ் தான் இருக்கு, இந்த பஸ்ஸை பிடிச்சானா ஊருக்கு போறான்னா இந்த பஸ்ஸையும் கை விட்டுட்டுனா என்ன பண்றது, சந்தியில் நிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி நிலைமையில தான் பகவான் நாமா இருக்கும். ஏன்னா நமக்கு சொல்லியிருக்கு, வேதமோ யாகமோ யஜ்யமோ தபசோ ஜபமோ எதுவும் பண்ண முடியாத உனக்கு பிரிவால என்ன பண்ணா ரொம்ப கருணையா கடைசி பட்சமா நாமாவது சொல்லுடா, நாமா சொல்லியாவது கருணையிலான்னு சொல்லி கடைசியா ஆப்ஷனா கொடுத்துருக்கா. இதுலயுமே நீ சந்தேகப்பட்டு இதுல ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு கோவில போய் பட்டாசாரத்தையும் குரு கட்டி போய் சண்டை போட்டுட்டு என்ன பூஜை பண்ணிட்டு அவளை போய் உருட்டி மறட்டிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படி எப்படி கருவேறும் இல்லையா? நான் சொல்றதா தப்பா நினைச்சுக்காதோ, நிறைய கண் கூட பார்க்கிறோம். பகவான போய் தொடரான்னு சொன்னா எல்லாரையும் தொட முடியுமா? நானும் பிராமணன் சார்னா எல்லா பிராமணனும் தொட முடியுமா? அதை தொடரணும்னா அதுக்கு சில சம்ஸ்காரம். நானும் பூனை போட்டுவால பிராமணன், நான் தான் பிராமணன், நான் தொட முடியுமா? அதுக்கு சம்ஸ்காரம் இருக்கு. அப்படி ஒருத்தர் பூஜை பண்ற அப்படின்னா அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? கண்கூடா சிலர்கிட்ட பார்க்கிறோம், எல்லாம் சொல்றோம், எல்லாருக்கும் அப்படி இருக்கு. சிலர்கிட்ட கண்கூடா பார்க்கிறோம், அவளுக்கெல்லாம் போய் என்ன வர விஷ்ணு பார்ஷதர்கள் பகவானுக்கு எழுதுறாரு அவாள்கிட்ட இல்லையா? அப்ப அவாள்கிட்ட போய் பேதம் கற்பிக்கிறாரு. அப்படிலாம் பேதம் கற்பிச்சோம்னா அப்புறம் ஒரு 100 சுத்திச்சுனாங்க, 1000 சுத்திச்சுனாங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? நாமி அர்த்தவாத பிரமஹா நாமாஸ்தீதி நிஷித்த விருத்தி இல்லப்பா, இதெல்லாம் எனக்கு வெறும் பகவான் நாமா இருக்கு, நான் ராமகிருஷ்ணா கோவில்தான் சொல்லியே கரையிடுவேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ நித்தியம் செய்ய வேண்டியதை விட்டுட்டோம்னா இது உனக்கு கைவிடணும். நாமாஸ்தீதி நிஷித்த விருத்தி விஹித தியாகேச்ச தர்மாந்தரைஹி சாமியம் நாமனி சங்கரஸ்ய ஹரேஹே நாமாபராதா தசா அப்படின்னு 10 அபச்சாரம் பகவன் நாமாவுக்கு படாதீங்கோ, பகவன் நாமாவை ஸ்ரத்தையா சொல்லி கரையேறணும்னு சொல்லி பெரியவாள் அந்த சரித்திரத்தை சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட சரித்திரத்தை இன்றைய தினம் நமக்கு யதாசக்தி ஒரு அனுபவிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த மாதிரி அடிக்கடி ஒரு பாக்கியம் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாராயண 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 நாராயண. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.